வெல்கம் டு டிஎன்பிசி ஜெனரல் ஸ்டடீஸ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். நம்ம கடைசியாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசுகளோட செய்த போர்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் யாரோட ஆட்சி அதிகாரம் இப்போ இருக்க போது பிரிட்டிஷோட தான். சரியா? ஸோ இவங்களோட ஆட்சி அதிகாரத்தால் எந்த மாதிரியான விளைவுகள்லாம் இந்தியாவில் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முகலாயர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்லாமல் போயிடும். சரியா? ஸோ இந்த வேக்கண்ட்டு யாருக்கு அட்வான்டேஜ் ஆகிரும்? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. ஸோ அதை அவங்க எடுத்துப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை செலுத்த ஆரம்பித்து மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனும் யார் கண்ட்ரோலுக்கு போயிடும்? பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போயிடும். சரியா? பட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனை கையாளுறது அவங்களோட நோக்கம் கிடையாது. அதாவது இந்தியாவோட ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸே என்னதான்? ட்ரேடு மட்டும்தான். சரியா? வணிகம் செய்யணும், நிறைய லாபம் ஈட்டணும், அண்ட் அதை எடுத்துட்டு அவங்களோட கண்ட்ரிக்கு போகணும், அது மட்டும்தான். பட் இந்த போர்கள் எதிர்பாராத விதமாகவும் சரி, அவங்களோட வணிகத்தை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எடுத்த நடவடிக்கைகளாலையும் சரி, அவங்கள அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு போய் விட்டுரும். ஸோ விளைவாக இவங்க என்ன செய்வாங்க? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் எடுப்பாங்க. அண்ட் இது அவங்களோட சில விஷயங்களால் இந்தியாவில் மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். பட் என்ன ஆகும் அப்படின்னா, பெங்காலில் ஒரு ஃபெமைன் வரும். சரியா? பஞ்சம் அப்படிங்கிறது வரும். பஞ்சம், பசி, பட்னி, வறுமை, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கேள்விப்படுறோம். பட் அது ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. சரியா? போர்க்காலங்களை விட இந்த பஞ்ச காலங்கள் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வறட்சி தான், குடிக்க தண்ணி இருக்காது, சாப்பிட சாப்பாடு இருக்காது. அப்படிங்கும்போது மக்கள் கையில் டேக்ஸ் கட்டுறதுக்கு எந்த விதமான பொருளும் இருக்காது, பணமும் இருக்காது. ஸோ இது யாரை பாதிக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புளை பாதிக்கும். ஏன்னா அவங்க இங்கேருந்து டேக்ஸ் எடுத்துகிட்டு போய் தான் அங்கே இங்கிலாண்டில் கட்டுறாங்க இல்லையா? இவங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனி தான். ஸோ இவங்க கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், இங்கே இருக்கிற வரி இவங்க எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க கிட்ட இருந்து உரியறதுக்கு இங்கிலாண்டில் அரசுகள் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வரி கட்டுறதுக்கான எந்த விதமான பொருளும் கையில் இருக்காது. ஸோ இவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்தியாவில் கொஞ்சம் நல்ல ரெஃபார்ம்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஏன்னா அதை அவங்க பண்ணாதான் மக்கள்கிட்ட ஏதாவது விவசாயம் செஞ்சோம் இல்லை ஏதாவது வணிகம் மூலமாகவோ கையில் பொருள் இருக்கும், அதை நமக்கு டேக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன், இந்த பெங்கால் ஃபெமைன் அவங்களை என்ன பண்ண வைக்கும்? சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுக்க வச்சு நல்ல ரெஃபார்ம்ஸை கொண்டு வர வைக்கும். Notwithstanding their exploitative economic policy, their professed objective was the safety of the people they govern and administration of justice. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? மக்களோட பாதுகாப்பும் எங்களோட நல்லாட்சியும் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அது அவங்களோட நோக்கம் இல்லை அப்படின்னாலும் அந்த மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அண்ட் சில மெஷர்ஸையும் எடுத்தாங்க. சரியா? ஆனால் இது முழுக்க முழுக்க அவங்களோட நல்லதுக்காக தான். The justification for their expansionist policy was the extermination of tyranny of the local rulers and the harassment by robbers and marauders in the country. Railways and telegraph introduced for easier communication also served the purpose of curbing resistance and the control of the local population. மக்களோட நல்லதுக்கு தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாமே முழுக்க முழுக்க யாருக்காக தான் இருந்துச்சு? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லாபத்துக்காக மட்டும்தான். சரியா? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டெலிகிராஃப், தந்தி முறை, தபால், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புள் தான் கொண்டு வந்தாங்க. இது நாங்கள் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவங்களோட வேலைகள் துரிதமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான். சில இடங்களில் யாராவது கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. ஆமாம், இவங்க ஃபாரினர்ஸ் தானே, ஃபாரினர்ஸ். அண்ட் இவங்க என்ன செய்கிறாங்க? அநியாயமான முறையில் தான் அதிக வரியை பீப்புள் மேலே போட்டு அவங்க கிட்ட இருந்து வரியை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன செய்யாது? எல்லாருக்குமே பிடிக்காது, எல்லாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. ஸோ கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து சுரண்டப்படுற வளங்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் தான் என்ன செய்கிறாங்க? இந்த ரயில்வேஸையும் டெலிகிராஃபையும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? இது அவங்க நமக்கு கொடுத்தது அப்படின்னு கிடையாது, அவங்க சுரண்டதை ஈஸி பண்ணுறதுக்காக அவங்களே செஞ்சுக்கிட்டது. However, their agrarian and commercial policies had a ruinous impact on the economy. India's wealth was drained in several forms. By the 1830s, there was large-scale emigration of ruined peasants and weavers to plantations in the British Empire countries.
இவங்களோட எல்லா பாலிசிஸுமே எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா விவசாயிகளையும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கவங்களையும் பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம நாட்டில் பருத்தி விளையுது இல்லையா, அதை என்ன செய்வாங்க, நம்ம மக்களை பயன்படுத்தியே இந்த பருத்தியை வந்து அறுவடை பண்ணுவாங்க. பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு இந்த பருத்தி என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு, எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு கம்மியான விலைக்கு இவங்க கிட்ட இருந்து பிரிட்டிஷ் பீப்புள் வாங்குவாங்க. சரியா? சொன்னாலும் சொல்லலைனாலும் அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கிறனாலும் வேற வழியே கிடையாது. இந்த குட்ஸ் எல்லாத்தையும் யார்கிட்ட தான் வித்தாகணும், பிரிட்டிஷ் கிட்ட தான் வித்தாகணும். ஏன்னா பவர் அவங்க கையில தான் இருக்கு. அவங்க சொல்றதா விலை அப்படிங்கும்போது நமக்கு வந்து வேற வழியே கிடையாது. இந்த பருத்தியை நம்ம என்ன செய்வோம், பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட கொடுப்போம். பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, இதே பருத்தியை அவங்களோட கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போய் துணியா தைப்பாங்க. தச்சுட்டு அதே துணியை இந்தியாக்குள்ள எடுத்துட்டு வந்து அதிக விலைக்கு விற்பாங்க. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல யாருக்கு லாபம், பிரிட்டிஷ் பீப்புளுக்கு தான் லாபம். சரியா? நீங்க வந்து யோசிக்கலாம், எதுக்கு நாங்கள் வந்து பருத்தியை பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்து அதை அவங்க கண்ட்ரியில் போய் துணியை நெஞ்சு நம்ம கண்ட்ரிக்கு வந்து அதை வாங்கணும், நாங்களே துணியை நெய்கிறோம், நாங்களே பிரிட்டிஷ் பீப்புளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கேருந்து பொருட்களை வெளியே கொண்டு போகணும் இல்லையா, அதுக்கு ஏற்றுமதிக்கான விலை வந்து இங்கே வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போடுவாங்க. அதாவது நம்ம விளைவித்த பொருட்களை மற்ற நாடுகளுக்கோ இல்லை உலக சந்தையிலையோ கொண்டு போய் விற்கணும்னா அதுக்கு டேக்ஸ் அதிகமாக நம்ம பே பண்ணணும். என்னோட குட்ஸை, நான் விளைவிச்ச குட்ஸை வெளியில் கொண்டு போகிறதுக்கு நான் உங்களுக்கு அதிகமாக பே பண்ணணும். இதே இது பிரிட்டன்ல இருந்து இங்கே இந்தியாவுக்கு வரும் இல்லையா, அதுக்கு இறக்குமதி வரியே கிடையாது. இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு டேக்ஸ் அதிகம். ஏன்னா அது உள்நாட்டு வியாபாரத்தை பாதிச்சிடக்கூடாது இல்லை, சைனீஸ் குட்ஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பொருட்கள்லாம் இந்திய சந்தைக்கு வந்துச்சுன்னா ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கும். அப்போ உள்நாட்டில் உற்பத்தி பண்ண பொருட்களோட மதிப்பு வந்து தன்னால் குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம எது சீப்பாக கிடைக்குதோ அதை தான் வாங்குவோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன செய்ய மாட்டாங்க, வெளிநாட்டு பொருட்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்னா ஃப்ரீயாக விட மாட்டாங்க, அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. அப்படி டேக்ஸ் போடும்போது என்னாகும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அண்ட் பொருட்களோட விலை வந்து உள்ளே வரும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் இந்தியன் கம்பெனி உருவாக்கின ப்ராடக்ட்டுக்கு வந்து போட்டி போடுறதுக்கான ஒரு சமமான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பிரிட்டிஷோட பீரியடில் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே அவங்களுக்கு சாதகமாக வச்சுட்டாங்க. சரி, அப்படியே நான் அதிக டேக்ஸ் போட்டு என்னோட குட்ஸை நான் அவங்க கண்ட்ரிக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னாலும் அவங்களோட கண்ட்ரியில் இந்த குட்ஸை இறக்க விடாமல் இதுக்கு டேக்ஸ் அதிகமாக போட்டாங்க. ஈவன் வெளிநாட்டு பொருட்கள் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் கூட பண்ணாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க தெளிவாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தெளிவாயிட்டு இந்தியன் பீப்புளை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மொத்தமாக சுரண்டிட்டாங்க. அப்போது இவங்க இந்தியன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, என்னோட குட்ஸை வந்து என்னால் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல, எடுத்துகிட்டு போனாலும் அவங்க கண்ட்ரியில் என் பொருளை வாங்க மாட்டேங்கிறான், இவங்ககிட்ட கொடுக்கணுனாலும் கம்மியான விலைக்கு வாங்குறான், அப்போ எனக்கு லாபமே இல்லை. அப்படிங்கும்போது பருத்தி உற்பத்தி செய்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, எனக்கு இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வேற ஒரு வேலையை பார்க்க போவாங்க. இதே கதை தான் எல்லாத்துலேயுமே, பருத்தி, சணல், எந்த மாதிரியான ஒரு விவசாய பொருளை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் இதே நிலைமை தான். ஸோ இதனால இந்தியாவில் விவசாயம் ரொம்ப அடி வாங்கிடும். சரியா? அண்ட் விவசாயம் அடி வாங்குது அப்படிங்கும்போது என்ன செய்வாங்க, இவங்க வந்து வேற தொழில்களை தேடி போவாங்க, வேற ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டே இருப்பாங்க. பட் எதுவுமே அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. கைவினை பொருட்கள் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஸோ பெசன்ட் எல்லாருமே அக்ரேரியன் அதில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, சிப்பாய்களாக சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுதான் ரெண்டு மேஜரான தொழில் அந்த காலத்தில், இது ரெண்டு தான். ஒன்று சோல்ஜராக இருக்கணும், இல்லைன்னா விவசாயியாக இருக்கணும். சரியா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜாபாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும் அந்த டைமில் இருந்தாங்க. அண்ட் விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியலை அப்படின்னோனையும் யூனிஃபார்ம் போட்ட பெசன்ட் ஆயிட்டாங்க. சரியா? அதாவது என்ன செஞ்சுட்டாங்க, விவசாயம் பண்ண முடியல அப்படின்னோனையும் இராணுவத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் விவசாயிகளுக்கும் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா வரலாற்றிலிருந்தே ஒரு பிணைப்பு இருக்குது. சரியா? அதுக்கு இவங்க சோல்ஜர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெசன்ஸ் இன் யூனிஃபார்ம், ஏன்னா அவங்க வேலை இல்லாத யூனிஃபார்ம் போட்டு சோல்ஜராக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சோல்ஜர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெசன்ஸ் இன் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ஞாபகம் வச்சுட்டே வாங்க, நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க இது உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஜெய் ஜவான் ஜெய் கிசான்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ எல்லாமே இதோட ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இந்தியாவோட பொருளாதாரம் பெருசாக அடி வாங்கிருச்சு. ஆக்சுவலி இது ஃபுல் கிளாஸில் எடுக்க வேண்டியதை நான் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே சொல்லிட்டேன். இனி பின்னாடி வரக்கூடியதில் நம்ம ஃபேக்ட், நம்பர்ஸ் இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ராஜ், பிரிட்டிஷோட ராஜ் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பக்சார்,
was the real foundation battle for British dominion in India. இங்க ஒரு ஃபேக்ட் நமக்கு சரியா, இந்தியாவில் பிரிட்டிஷ் டாமினியன் வந்து ஃபவுண்ட் ஆகிறதுக்கு, அதாவது அதுக்கு அடித்தளம் என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்சார் போர் தான் சரியா. பேட்டில் ஆஃப் பிளாசி கிடையாது, கர்நாடிக் வார்ஸ் கிடையாது, மைசூர் வார் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சார். இது எப்போ நடந்திருக்கு? 1764 நடந்திருக்கு. நாட் ஒன்லி த நவாப் ஆஃப் பெங்கால் அண்ட் Awadh, but the Mughal Emperor Shah Alam II and his Prime Minister were also opposed to the British. நமக்கு தெரியும் பேட்டில் ஆஃப் பக்சார்ல இவங்க 3 பேருமே பார்ட்டிசிபென்ட்ஸா இல்லையா. இவங்க 3 பேருமே தோத்து இவங்க கூட என்ன செஞ்சிருப்பாங்க, தனித்தனியாக அக்ரிமெண்ட் போட்டு யாருக்குமே பவர் இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. As a result of the Battle of Buxar, the company ceased to be a company of merchants and became a formidable political force. இந்த போரோட முடிவில் கம்பெனி வணிக கம்பெனியாக மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், அதாவது அரசியலை கையில் எடுத்த ஒரு அமைப்பாக ஆயிடுச்சு சரியா. இனிமே அது வந்து வெறும் வணிக கம்பெனி மட்டும் கிடையாது, ஒரு ட்ரேடிங் மோட்டிவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அது என்ன செஞ்சுட்டாங்க, பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டாங்க, இந்தியாவோட அரசியலை கையில் எடுத்துட்டாங்க. Under the pretext of corruption in Bengal administration, Clive was appointed governor of Fort William. இப்போ கிளைவ் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா, பெங்காலில் நடக்கிற நிறைய ஊழலுக்கு வந்து இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களை இங்கிலாந்து கோர்ட்டில் விசாரிப்பாங்க. அண்ட் அது வந்து ப்ரூஃப் ஆகாது. ஸோ இவங்க வந்து நிரபராதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஃபோர்ட் வில்லியமோட ஃபர்ஸ்ட் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது தான், இப்போ ஜஸ்ட் அது நமக்கு ஒரு கண்டினியூட்டிக்காக திரும்ப பார்த்துக்கிறோம் சரியா. கிளைவ் did not like his predecessor Vansitta's decision restoring Awadh to Salem. கிளைவுக்கு முன்னாடி ஃபோர்ட் வில்லியமோட கவர்னராக இருந்த வான்சிட்டார் என்ன பண்ணுறாங்க, ஆவதை வந்து ஷாலம்க்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆவதை வந்து ஷாலம் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ he called for a fresh negotiation with Shuja Uddawla. As a result of this, two treaties of Allahabad were signed. இது எல்லாமே நம்ம பேட்டில் ஆஃப் பக்சார் அப்போ பார்த்ததுதான் சரியா. 2 ட்ரீட்டி தனித்தனியாக சூஜா உத்தவ்லாவை கூடவும் போட்டுப்பாங்க, ஷா ஆலம் கூடவும் போட்டுப்பாங்க. அதுபடி இந்த எம்பரருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பெங்கால், பீகார், ஒரிசா இந்த இடத்துல இருந்து 26 லட்சம் ரூபாய் என்ன செய்யும், மெயின்டெனன்ஸ்க்காக போகும். அண்ட் ஆவதோட நவாபை என்ன செஞ்சிருவாங்க, பவர் இல்லாமல் உட்கார வச்சிருவாங்க. The Emperor Shah Alam II was to get the district of Allahabad and Kora, besides an annual allowance of 26 lakhs of rupees from the revenues of Bengal, Bihar and Orissa. சரியா. ஸோ இப்போ என்ன ஆகும், ஷா ஆலம் 2K காசு கொடுக்குற நிலைமை வந்து பிரிட்டிஷ்க்கு வந்துடும். இது எப்படி அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு காசு கொடுக்குறோம், நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம், இந்த எல்லா பொறுப்புகளையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பேட்டில் ஆஃப் பக்சாரில் பிரிட்டிஷ் பீப்புள் ஜெயிச்சிருப்பாங்க. ஷூஜா உத்தாவ்லாவாக இருக்கட்டும், ஆவதோட நவாபாக இருக்கட்டும், அண்ட் ஷாலம் 2 இருக்கட்டும், இவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா தோற்று போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டாகும். ஷாலம் 2 ஒரு எம்பரர் அப்படிங்கிறனால இந்த தோல்வி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழுக்கு தான், இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிருவாங்க. The province of Awadh was restored to Shuja Uddawla on the payment of war indemnity. ஆவதோட நவாப் யாரு, சூஜா உத்தவ்லா. அவர் என்ன பண்ணுறாரு, போரில் தோத்துடுறாரு. நீங்கள் வந்து போர் இழப்பீடு, வார் இண்டம்னிட்டின்னா என்ன அர்த்தம், போர் இழப்பீடு. போர் இழப்பீடாக ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆவதை உங்களுக்கே திருப்பி கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுகிறாங்க. அவர் ஒரு நவாப் இல்லையா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக லேண்ட் வந்து ரூல் பண்ணுறதுக்கு வேணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஆவதை திரும்ப எடுத்துக்கிறாங்க. பட் இந்த இடத்துல பவர் யார்கிட்ட இருக்கும், பிரிட்டிஷ் கிட்ட தான். ஏன், இவங்களோட பார்ட்டி யாராவது ஒருத்தங்க ஆவதோட கோர்ட்டில் இருப்பாங்க சரியா. ஸோ இந்த மாதிரி மறைமுகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸில் பிரிட்டிஷ் பீப்புள் இருக்கிறாங்க. அண்ட் சில நவாபுகளும் ஜமீன்தார்களும் டைரக்டாகவே பிரிட்டிஷ் பீப்புளை சப்போர்ட் பண்ணுவாங்க. The treaties held the Nawab of Bengal responsible for the governance of Bengal, Bihar and Orissa. And இது போக பிரிட்டிஷ்க்கு என்ன கிடைக்கும், பெங்கால், பீகார், ஒரிசால இருக்கக்கூடிய திவானி ரைட்ஸ், அதாவது வரி கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமையும் சிவில் விஷயங்களை வந்து விசாரித்து நீதி வழங்குறதுக்கான உரிமையும் கிடைக்கும் சரியா. Before the emperor granted the Diwani to Clive, the Nawab of Bengal, successor of Mir Jafar, had practically transferred the Nizamat. மீர் ஜாஃபர் வந்து போர் முடிஞ்ச சில காலத்துல இறந்துருவாங்க. இதுக்கப்புறம் அவரோட பையன் வருவாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க,
இந்த திவானி ரைட்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி கிளியராக ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிசாமத்னா என்ன அர்த்தம்? சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் டு தி கம்பெனி. அதாவது சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் யார்கிட்ட போகுது? கம்பெனி கிட்ட போகுது. ஸோ த கம்பெனி ஹேட் டு ஃபங்க்ஷன் அஸ் திவான். திவான் அப்படிங்கிறது வரி கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை, சரியா? நிசாம் அப்படிங்கிறது என்ன? சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான பொறுப்புகளும் யார்கிட்ட போகுது? கம்பெனி கிட்ட போகுது. திவானோட டியூட்டி என்ன? கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ அண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் சிவில் ஜஸ்டிஸ், சரியா? ஸோ இங்கே திவானி ரைட்ஸ் இருக்கு. அந்த திவானி ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க திவான், சரியா? ஜமீன்தாரி அப்படிங்கிறத ஒரு பகுதியை குறிக்கும். அந்த ஜமீன்தாரி யார்கிட்ட இருக்கோ அவர் ஜமீன்தார். இந்த மாதிரி தான். நிசாமா இருந்துட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் வாஸ் டு எக்ஸசைஸ் மிலிட்டரி பவர் அண்ட் டு டிஸ்பென்ஸ் கிரிமினல் ஜஸ்டிஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான பதவிகளும் யாருக்கிட்ட போயிருச்சு? பிரிட்டிஷ் கிட்ட போயிருச்சு. ஏன்னா வரி அவங்க தான் கலெக்ட் பண்ணுறாங்க, சிவில் ஜஸ்டிஸ் அவங்க தான் பார்க்குறாங்க, மிலிட்ரியும் அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்போ முக்கியமான 3 பொறுப்புகளும் யார்கிட்ட போயிட்டு? பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லா முக்கியமான வேலையும் நீ என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா பெங்கால்ல நவாப்னு ஒருத்தர் இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? இங்கே தான் பொம்மை அரசு அப்படிங்கிறது ஒன்று நடக்குது, சரியா? Thus, the company acquired the real power while the responsibility of administration was with the Nawab. பொறுப்பு மட்டும் யார்கிட்ட இருக்கும்? நவாப்ட இருக்கும், சரியா? ஏன்னா இது வந்து உங்களோடது. பெங்கால் யாரோடதுன்னு கேட்டால் நவாபோடது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் யாரோடது? பிரிட்டிஷோடது அப்படிங்கிற மாதிரி, சரியா? ஸோ இப்படி நவாப் ஒரு பக்கம் இருக்கிறாரு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு பக்கம் இருக்கு. 2 பேரும் ரூல் பண்ணுறாங்க. இதுதான் என்ன? டூவல் சிஸ்டம், டபுள் கவர்மெண்ட் ஆர் டயார்கி, ரெட்டை ஆட்சி அப்படிங்கிறது, சரியா? ஏன்னா நவாப்கிட்டையும் நவாபா இருக்கிறாங்க. பட் எல்லா உரிமைகளும் பொறுப்புகளும் பவரும் யார்கிட்ட இருக்கு? பிரிட்டிஷ் கிட்ட இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் ரூலும் நடக்குது, நவாபோட ரூலும் நடக்குது. அதனால இந்த சிஸ்டம் பேர் என்ன? டூவல் கவர்மெண்ட், அதாவது ரெட்டை ஆட்சி. 2 பேர் ஆட்சி பண்றதுனால ரெட்டை ஆட்சி. பட் soon the dual system began to break down. Governance without responsibility led to the outbreak of a terrible famine in 1717. இப்போ பொறுப்பு எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கு? நவாப் கிட்ட தான் இருக்கு, சரியா? அதாவது நாட்டுக்கு எந்த மாதிரியான, அவங்களோட பகுதிக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? அப்படிதான் நவாப் தான். ஏன்னா பிரிட்டிஷோட வேலை என்ன? என்னோட வேலை டாக்ஸ் கலெக்ட் பண்றது, அங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஜஸ்டிஸ் கொடுக்கறது, அது மட்டும்தான். அண்ட் மிலிட்ரி பவர் நான் வச்சிருப்பேன், மற்றபடி எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. இந்த மாதிரி பொறுப்பே இல்லாத அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பொறுப்பே இல்லாத அப்படிங்கிற அது எந்த மாதிரி அப்படின்னா எந்த விதமான நல்லாட்சியும் இல்லை, சரியா? இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணாதான் மக்கள் நல்லா இருப்பாங்க, அவங்க கிட்டேருந்து டேக்ஸ் கிடைக்கும், நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நான் வந்து எந்த நல்ல ஸ்கீம்ஸுமே எடுக்க மாட்டேன், எந்த விதமான ஆட்சியும் செய்ய மாட்டேன், ஆனால் டேக்ஸை மட்டும் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கும்போது அது வறுமையில் கொண்டு போய் விட்டுருச்சு, சரியா? அது பஞ்சம் வந்துருச்சு. பெங்கால் ஃபெமைன் இன் 1770. இது பெரிய ஒரு தாக்கம்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க? இல்லை நம்ம வெறும் டேக்ஸை மட்டும் கலெக்ட் பண்ண முடியாது, எல்லா பவரும் நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் உள்ள பணப்புழக்கம் இருக்கும், அப்போ தான் பீப்புள் நமக்கு டேக்ஸ் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, சில பொறுப்புகள், அதாவது அவங்களுக்காக தான், சரியா? அவங்களுக்கு வரி வந்து ஒழுங்காக வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சில ரெஃபார்ம்ஸ்லாம் பண்ணுறாங்க. நியர்லி 1/3 ஆஃப் பெங்கால்ஸ் பாப்புலேஷன் பெரிஷ்டு. 3/1 பெங்கால் பாப்புலேஷன் வந்து என்ன செஞ்சுட்டாங்க? இந்த பஞ்சத்தினால இறந்துட்டாங்க. பஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமை. நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட தாத்தாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், வீட்டில் எப்படியும் 8 பசங்க இருப்பாங்க, கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சமான சாப்பாடு தான் கிடைக்கும். வீட்டில் பிரெட் வின்னராக யார் இருப்பாங்க? அப்பா மட்டும்தான். ஏன்னா அவங்க தானே வெளியில் போய் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அரிசி சோறு போட்டிருப்பாங்க, இவங்களுக்கு வந்து களியை கூட கொடுத்துருப்பாங்க, இல்லையா? இது எல்லாமே பஞ்சத்தோட ஒரு பாட்டு தான். அண்ட் இது எல்லாமே அவங்க பார்த்துருப்பாங்க. நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும். அந்த மாதிரி நிலைமை எதுவும் இப்போ நமக்கு இல்லை. கவர்மெண்ட் நமக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்குறாங்க, அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாம், ஃபேனு, டிவி, லேப்டாப், சைக்கிள் வரைக்கும் எல்லாம் நமக்கு ஃப்ரீயாக வருதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாலும் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லையா? நமக்கு வந்து இல்லை அப்படிங்காம நம்ம ஒரு டீசெண்டான ஒரு லைஃபை வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நமக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து நல்ல நிலைமையில இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். வரலாறோட கம்பேர் பண்ணும்போது நம்ம உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஓகே. The miseries of the province were intensified by the company servants who had monopolized the sale of rice and realized huge profits. இந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமாச்சு. எப்போ அப்படின்னா அரிசி உற்பத்தியை நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி எடுத்துக்கிட்டாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பெங்காலில் இருக்கிற யாருமே அரிசி விளைவிக்க கூடாது, பிரிட்டிஷ் மட்டும்தான் அரிசி விளைவிக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லா பீப்புளும் யாருக்கிட்ட மட்டும்தான் அரிசி வாங்கி ஆகணும்? கம்பெனி கிட்ட மட்டும்தான் அரிசி வாங்கணும். இங்கே வந்தாச்சா, கம்பெனி லாபத்துக்காக தான் அரிசியை விற்க போகிறாங்க. அப்போ எந்த ரேட்டில் அரிசியை விற்றுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து நம்ம பீப்புள் கிட்ட இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இதோட விளைவு என்ன? பஞ்சம் இன்னும் மோசமாகும். சரியா? ஃபைனலி the company realized its responsibility and passed the regulating act of 1773. கம்பெனி வந்து உணர்றாங்க, நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா மக்களே இருக்க மாட்டாங்க, காசு இருந்தால் தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல பீப்புள் இருந்தால் தானே அவங்க மேலே டேக்ஸ் போடுறதுக்கே. யாருமே இல்லாத லேண்டில் யாருக்கு டேக்ஸ் போட? ஸோ இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பீப்புளையாவது உயிரோட வச்சுருக்கணும், இந்த பஞ்சத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும், அண்ட் அகெயின் அவங்கள வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஈடுபட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ஃபஸ்ட்டு இதுதான் கொண்டு வராங்க. சரியா? பாலிட்டி புக்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய சாப்டர் இல்லை ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் தான் இருக்கும். சரியா? இந்தியாவில் போடப்பட்ட முதல் சட்டம் அப்படின்னு இதை கொண்டு சொல்லலாம். இதை வந்து என்னன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. சரியா? இதுக்கப்புறம் வரக்கூடியதான் என்னது ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது என்ன? ஒழுங்குமுறை சட்டங்கள். இது கம்பெனியை நெறிப்படுத்துறதுக்காக போடப்பட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் வாஸ் அப்பாயிண்டட் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். ஓகேயா? ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்ட்டை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இது எல்லா லைனுமே பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து இருக்கும். நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிருந்தாலோ இல்லைனா நம்ம ஸ்கூல் புக்ஸை படிச்சிருந்தாலோ பாலிட்டி போர்ஷன்ஸை படிச்சிருந்தாலோ இந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேயா? ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 என்ன பண்ணுது? கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு பதிலாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. அப்படி முதல்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா யார் வராங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேயா? இங்கே ஃபேக்ட்டுக்கான பாயிண்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. The administrative head of East India Company was Governor of Fort William or Fort St. George until 1772. நமக்கு தெரியும் இல்லையா, இங்கே பெங்கால் இருக்குது, இங்கே மெட்ராஸ் இருக்குது, இங்கே மும்பை இருக்குது. இங்கே மூணு தான் ஒரு மேஜர் சென்டர் மாதிரி. சரியா? இங்கே மூணையும் ஒவ்வொரு ப்ராவின்ஸாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மூணு தனித்தனியான ஒரு போர்ஷன்ஸ், அவ்வளோதான். இது வந்து மொத்த இந்தியா அப்படிங்கிறது இன்னும் உருவாகலை. இன்னொன்று இது மொத்த இந்தியாவும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது என்ன? இது பேர் பாம்பே, இது பேர் மெட்ராஸ், இது பேர் மும்பை, அவ்வளோதான். சரியா? ஸோ என்ன செய்கிறாங்க? இதுக்கு ஒரு கவர்னர் இருக்கிறாங்க, இதுக்கு ஒரு கவர்னர் இருக்காங்க, இதுக்கு ஒரு கவர்னர் இருக்காங்க, அவ்வளோதான். இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ட் என்ன? ஃபோர்ட் வில்லியம். மெட்ராஸில் இருக்கக்கூடியது என்ன? ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் கவர்னர் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம், அதாவது பெங்கால், கவர்னர் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், அதாவது மெட்ராஸ், அன்டில் 1772. வாரன் ஹேஸ்டிங்ஸ், who was governor of Fort William, was made governor general of Bengal according to the regulating act of 1773. இது இப்போ நம்ம பார்த்த fact. The Charter Act 1833 designated this post as governor general of India. இங்க governor general of Bengal தானே இருக்கு. இங்க Charter Act of 1833 என்னமா மாத்தும் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாற்றும். அப்போ இந்த இடத்துல தான் மொத்த இந்தியாவும் ஒருங்கிணைக்கப்படுது. அதாவது மொத்த இந்தியாவுக்கும் ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க. சரியா? ஸோ இப்போ தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து உருவாகுது. ஓகேயா? 1833க்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து நிறைய சின்ன சின்ன பகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் மாஸ், அவ்வளோதான். பட் இப்போ தான் என்ன செய்கிறாங்க? பிரிட்டிஷோட பீரியடில் தான் இந்தியா அப்படிங்கிறது நிர்வாக வசதிக்காக ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்படுது. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க? வெறும் இந்த பெங்கால் மாகாணத்துக்கு மட்டும் கவர்னர் ஜெனரலாக இருந்த பர்சன் ஹோல் இந்தியாவுக்கும் கவர்னர் ஜெனரலாக வராங்க. வரும்போது பெங்கால் தலைமையிடமாக மாறுது அண்ட் பாம்பேயும் மெட்ராஸும் இவங்களுக்கு கீழே வருது. சரியா? இந்த ரெண்டு இடத்துக்கும் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பெங்காலுக்கு இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஒரு கவர்னர் ஜெனரல். சரியா? அதாவது இவரோட மேற்பார்வையின் கீழ் இந்த ரெண்டு மாகாணங்களும் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல தான் ஒரு ஹோல் இந்தியன் கண்ட்ரி உருவாகுது. And William Bentinck was appointed the first Governor General of United British India. ஓகேயா? நம்ம பார்க்குறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் யுனைடெட் அப்படிங்கிறது. முதல்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் உருவாகும் போது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ்.
முதல்ல இங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு உருவாகும் போது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிக். ஸோ இங்கேயும் ஒரு ஃபேக்ட் இருக்கு, இதையும் படிச்சுக்கணும். நம்ம அவசரத்தில் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனேயும் வில்லியம் பெண்டிங்கோ வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கோ ஓடுவோம். ஆனால் அவங்க பெங்கால்னு கொடுத்துருக்காங்களா இந்தியான்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்க மாட்டோம். இது எல்லாமே நம்ம எக்ஸாம் ஹாலில் பண்ணக்கூடிய தவறுகள். அதை நம்ம இப்போவே குழம்பி கன்ஃபியூஸ் பண்ணி என்னென்ன தவறுகள் செய்ய முடியுமோ பண்ணிக்கலாம், பண்ணிட்டு தெளிவாயிடலாம், எக்ஸாம் ஹாலில் கரெக்டாக போட்டுடலாம். The Governor General was selected by the Court of Directors of the East India Company to whom he was responsible. கவர்னர் ஜெனரலை யார் நியமனம் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், COD அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். சரியா, கோர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இவங்க தான் என்ன செய்கிறாங்க, கவர்னர் ஜெனரலை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவர் யார் அப்படின்னா இவர் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிள். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக கம்பெனிக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதனால தான் இந்தியாவில் இவ்வளோ பெரிய வறுமை வந்துச்சு. இதை இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, இன்னொன்று அவங்க மேலே இருக்கிற பொறாமைன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க அதிகமான லாபம் ஈட்டுறாங்க இல்லையா. ஸோ அதனால அவங்க மேலே இருக்கிற பொறாமைனாலையும் இவங்களை தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க. அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை பற்றி நிறைய புகார்களும் சரி குற்றச்சாட்டுகளும் சரி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இவங்களோட மனிதாபிமானம் இல்லாத தன்மையினால தான் பெங்காலில் இவ்வளோ பெரிய ஃபெமைன் வந்துச்சு, 1/3 ஆஃப் பெங்கால் பீப்புள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வரும். நீங்கள் இந்த மாதிரி பீப்புளை ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேலே சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக போடுறாங்க. சரியா, இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட் என்னன்னா இன்னும் கம்பெனி ஆட்சி தான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. After the Great Rebellion of 1857, when the government of India was transferred from the East India Company to the Crown, the title Viceroy and Governor General was first used in the Queen's Proclamation of 1858. இப்போ என்ன நடக்கும்னா நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் கம்பெனியோட ஆட்சி தான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்போனா என்ன அர்த்தம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இன்னும் இந்தியாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாத்துக்குமே 1857ஆம் ஆண்டு புரட்சி பற்றி தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒழிச்சிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை யார் எடுத்துப்பாங்க அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய கிரவுன், கிங் ஆர் குயின் யார் இருக்கிறாங்களோ அந்த மன்னர்கிட்ட என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்தியா வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன நடக்கும், கிரவுன் ரூல் நடக்கும். ஸோ 1857க்கு முன்னாடி கம்பெனி ரூல், 1857க்கு அப்புறம் கிரவுன் ரூல். ஸோ இந்த மாதிரி 2 ஆட்சிகள் இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் இந்த கவர்னர் ஜெனரல் போஸ்ட் என்னவா மாறும்னா வைசிராய் அப்படின்னு மாறும். இங்கே 3 தடவை இந்த பெயர் வந்து பதவியோட பெயர் வந்து மாறி இருக்கு. கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாறுவாங்க. தென் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாறுவாங்க. தென் வைசிராய் அப்படின்னு மாறுவாங்க. 1947 வரைக்கும் வைசிராயாக தான் இருப்பாங்க. சரியா, ஸோ இதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறம் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, பிரசிடென்ட் இருக்கிறாங்க, பார்ட்டி இருக்கு, போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். Canning was the first viceroy and governor general of India accountable to the British Parliament. அப்படி உருவான ஃபர்ஸ்ட் வைசிராய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேனிங் தான். இந்த ஃபேக்ட் எல்லாத்தையும் இன்னும் எலாபரேட்டாக 1857 போர்ஷன் வரும்போது பார்க்கலாம். பட் இங்கே நமக்கு தெரிய வேண்டியது கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் இருக்குது. அதுபடி போடப்பட்ட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார் அண்ட் அவர் என்ன பண்ணார் அது மட்டும்தான். லேண்ட் டென்யூர்ஸ், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அண்ட் ரயத்வாரி செட்டில்மெண்ட். இப்போது நம்ம வந்து இது என்ன அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா இந்த டேர்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழில் நிலையான நிலவரித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரியா, பர்மனன்ட்டு நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஃபியூச்சர் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு சரி இனிமேல் இதான் டேக்ஸு, நீங்கள் வந்து இதை தாண்டி கொடுக்கவே வேண்டாம். உங்களோட விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பணம் அதிகமாக இருந்தாலும் சரி, இதுதான் டேக்ஸு, இதுக்கு மேலே நாங்கள் 1 பைசா கூட உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. சரியா, இதெல்லாம் நம்ம என்ன ரெஃபார்ம்ஸ், அவங்க கொண்டு வரக்கூடிய ரெஃபார்ம்ஸ். இது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ரயாத்வாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரயோத் அப்படிங்கிறது ஒரு விவசாயியோ இல்லை விவசாய நிலத்தையோ குறிக்கக்கூடிய ஒன்று. சரியா, இந்த வரியெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிடில் மேனை வச்சுருப்பாங்க. சரியா, ஒரு ஜமீன்தார்னு வச்சுக்கோங்களேன்.
மக்கள் எல்லாரும் ஜமீன்தார் கிட்டக்க டேக்ஸை கொடுப்பாங்க. இந்த ஜமீன்தார் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் கிட்டக்க அதாவது பிரிட்டிஷ் கிட்டக்க என்ன செய்யணும், டேக்ஸை கொடுக்கணும். ஸோ இந்த மிடில்மேன் என்ன பண்ணுறாரு, அவர் இஷ்டத்துக்கு டேக்ஸை போட்டு பீப்புளை உறிஞ்சி நிறைய எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டேக்ஸை மட்டும் இவர் கவர்மெண்ட் கொடுத்தா போதும், மீதி அவர் கொள்ளையடிச்ச எல்லா பணமும் யாருக்கு தான், அவருக்கு தான் இல்லையா. ஸோ இந்த ஜமீன்தார் தான் இந்த இடத்துல அதிகமாக லாபம் அடைகிறார். நான் எப்போவுமே சொல்லுவேன்ல, மிடில்மேன் ஒருத்தன் இருக்காங்க அப்படின்னா எல்லா லாபமும் மிடில்மேன் கிட்ட தான் போகும். ஸோ இந்த மிடில்மேன்னா யாரு, ஜமீன்தார் அப்படிங்கிறவங்க. இவங்களால பீப்புள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் இந்த மிடில்மேனே வேண்டாம். ரயோத் அதாவது விவசாயி டைரக்டாவே கவர்மெண்ட் கிட்ட என்ன செஞ்சிடலாம், டாக்ஸை கொடுக்கலாம். அப்போ என்ன செய்ய மாட்டாரு, இந்த மிடில்மேன் இருக்க மாட்டாரு, பீப்புள் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டில்மெண்ட் முறையை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதான் என்ன, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரயத்வாரி செட்டில்மெண்ட். இப்போ உள்ள பார்க்கலாம். The Regulating Act of 1773 imposed on the court debtors the legal obligation of informing all revenue transaction of the company servants to the British Treasury. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா, இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் படி என்ன பண்ணணும், கம்பெனி எந்த மாதிரியான வருவாய் ஈட்டுது, அதோட டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாத்தையும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்கிட்ட சொல்லணும். இந்த கோர்ட் பிரிட்டிஷ் கிட்ட சொல்லுவாங்க. இதுதான் முறை. சரியா, ஏன்னா இவங்க வந்து மக்களை கொள்ளையடிக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து அதிகமான வரியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கறதான குற்றச்சாட்டு. ஸோ அதை மேற்பார்வையிடுறதுக்காக தான் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. The governor and council consisting of the commander-in-chief and 2 councillors sat as a board of revenue. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த கவுன்சில்ல ஒரு கவர்னர் இருக்கிறாரு, ஒரு கவுன்சில் இருக்கு. எதுக்கு அப்படின்னா கமாண்டர் இன் சீஃபை அசிஸ்ட் பண்றதுக்காக 2 கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டு தான் என்ன பண்ணுவாங்க, ரெவன்யூ மேட்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. The Pitt India Act of 1784 separated the civil and military establishments in India. பிட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர். இந்த எல்லா ஆக்டுமே இங்கிலாந்து பாராளுமன்றம் தான் நிறைவேற்றுது. சரியா, ஸோ இந்த பிட் கொண்டு வந்தனால இந்த ஆக்ட் பேர் என்ன, பிட். இவர் பேர் ஆக்சுவலி வில்லியம் பிட். அவர் தான் இந்த ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து என்ன, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. இந்த ஆக்ட் படி என்ன பண்றாங்க அப்படின்னா, மிலிட்ரியையும் சிவிலையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதாவது இந்த ரெண்டும் ஒன்றும் கிடையாது, வருவாயும் ராணுவமும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, தனித்தனியாக பிரித்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கவர்னர் ஜெனரல் காரன்வாலிஸ் himself a big landlord wanted to create landlords after the British model in India. ஸோ இந்த டைம்ல இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரன்வாலிஸ் அப்படிங்கிறவர் இருக்காரு. பட் இங்கே கொடுமைக்கு காரன்வாலிஸே ஒரு லேண்ட்லார்ட் தான். சரியா, அதனால அவர் என்ன பண்ணுறாரு, இங்கிலாந்து இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு நிலப்பிரபுத்துவத்தை வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது பொருளாதாரமயமாக்கல் தொழில்மயமாக்கல் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல தான் ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலப்பிரபுத்துவம், இங்கே ஜமீன்தாரி முறை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, கிங் இருப்பாரு, கிங்குக்கு கீழே நிறைய ஃபியூடல்ஸ் இருப்பாங்க, ஃபியூடல் சீஃப் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசருக்கு தேவையான இராணுவ உதவிகளை தேவைப்படும் போது கொடுப்பாங்க, டாக்ஸ் பே பண்ணுவாங்க. பட் மொத்த கண்ட்ரோல், உண்மையான கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்த ஃபியூடல் சீஃப் கிட்ட தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட பாளையக்காரர்கள் முறை மாதிரி, நாயக்கர்கள் முறை மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கும். இதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரன்வாலிஸ் கேம் டு அ செட்டில்மெண்ட் வித் ரெவென்யூ ஃபார்மர்ஸ். திஸ் செட்டில்டு ரிசல்டட் இன் த கிரியேஷன் ஆஃப் அ நியூ டைப் ஆஃப் மிடில் மேன். ஸோ இதை தான் இந்தியாவில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணும்போது ஒரு நியூ டைப் ஆஃப் மிடில் மேன் வராரு. அந்த மிடில் மேனோட பேர் என்ன, ஜமீன்தார். இங்க எப்படி ஃபியூடல் சீஃப் இருக்கிறாரோ இந்தியாவில் யார் இருப்பாங்க அப்படின்னா ஜமீன்தார் இருப்பாங்க. சரியா, ஜமீன்தாரோட வேலை என்ன, மக்கள் கிட்ட இருந்து வரிகளை கலெக்ட் பண்ணி அரசுக்கு கொடுக்கறது. சரியா, ரெடியூசிங் த கல்டிவேட்டர்ஸ் டு தி பொசிஷன் ஆஃப் மியர் டெனன்ட்ஸ். ஸோ இப்படி ஒரு மிடில் மேனை கிரியேட் பண்ணும்போது உண்மையிலே விவசாயம் பண்றாங்க இல்லையா, நிலத்துல இறங்கி வேலை பார்க்குறவங்க யாரு ஆகுறாங்க அப்படின்னா வெறும் குத்தகைக்காரர்களா மாறுறாங்க. அதாவது அந்த இடத்துல நான் வேலை செய்வேன், அந்த பொருட்கள்லாம் அறுவடை பண்ணுவேன், ஆனா நான் நின்று வேலை பார்க்குற இந்த நிலம் எனக்கு சொந்தம் கிடையாது, நான் அதுக்கு வரி கட்டணும். ஸோ இந்த மாதிரி எப்படி ஆகுதுன்னா, நமக்கு சொந்தம் இல்லாத நிலத்தை நம்ம பாலும் தேனும் ஊற்றி வளர்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சரியா, விவசாயிகள் யாரு, வெறும் குத்தகைக்காரர்களா மாற்றப்படுறாங்க. This settlement that Cornwallis made with the zamindars of Bengal, Bihar, Orissa in 1793. சரியா,
இந்த ஸ்லைடில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்டை யார் கொண்டு வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா காரன்வாலிஸ். காரன்வாலிஸ் கொண்டு வந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், நிலையான நிலவரித்துவம். சரியா? இது எந்த ஆண்டு கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1793. இந்த இயர் முக்கியம். எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார், ஒரிசா பகுதியில். சரியா? இந்த 3 ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை உடனே நோட்டில் எழுதுங்க, இல்லைன்னா உடனே படிச்சிருங்க. In pursuance of the instruction from the directors is called the permanent settlement. Settlement refers to the assessment and fixing of the quantum of land revenue to be paid by each zamindar of the government. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஒரு ஜமீன்தார், ஒவ்வொரு ஜமீன்தாரும் அரசுக்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஒழுங்காக வரலன்னா கவர்மெண்ட் யாரை கொஸ்டின் பண்ணுவாங்க? ஜமீன்தாரை. ஏன்னா ஜமீன்தார் தான் அந்த நிலத்துக்கு பொறுப்பு. மக்கள்கிட்ட இருந்து எல்லா வரிகளையும் வாங்கி அரசுக்கு கொடுக்க வேண்டிய வேலை ஜமீன்தாரோட தான், இல்லையா? ஸோ இந்த ஜமீன்தார் டைரக்டாக அரசுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆனவர் ஆகிறாரு. ஆனால் இங்கே என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தங்க கிட்ட இருந்து வரியை மொத்தமாக வாங்கி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பிரிட்டிஷ்க்கு தெரியுது. ஆனால் இந்த ஜமீன்தார் அதிகமான வரியை மக்கள் கிட்ட சொல்லி அதை வாங்கி மக்களை சுரண்டிருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டாக தான் தெரிய வருது. இது இந்த நிலையான நிலவரித்துவத்தோட ஒரு தோல்வி. ஃபார் பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா திஸ் வாஸ் ஃபிக்ஸட் பெர்மனன்ட்லி. சரியா? அதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேட்டை வந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கூட்டவும் மாட்டோம், குறைக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. தஸ் த ஜமீன்தார்ஸ் who were originally tax collectors acquired hereditary rights. இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களோட வேலை என்ன, டேக்ஸை கலெக்ட் பண்ணி மக்கள் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறதான். ஆனால் இதை அவங்க ஹெரிடிட்டரியாக மாற்றுறாங்க. அதாவது ஜமீன்தாரி ரைட்ஸ் வந்து ஹெரிடிட்டரியாக போகுது. எனக்கு அப்புறம் என்னோட லேண்ட் என் பையனுக்கு போகும், அதுக்கப்புறம் அவனோட லேண்ட் அவன் பையனுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஓவர் தி லேண்ட் அசைன்ட் பை தி கவர்மெண்ட், த ஜமீன்தார்ஸ் பாக்கெட்டட் வாட் எவர் தே கலெக்டட் ஓவர் அண்ட் அபவ் தி செட்டில்மெண்ட். என்னெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதை அவங்களுக்கு வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் என்ன டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இப்போது நிலையான நிலவரித்துவம், அதாவது இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்டோட 2 டிஃபெக்ட், அதாவது 2 தோல்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜமீன்தார் அவர் என்ன பண்ணிட்டாரு, பீப்புளை சுரண்டிட்டாரு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பஞ்சம் வந்து ஓயலை. சரியா? ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பஞ்சம் வந்து டக்குன்னு ஒரே வருஷத்தில் இல்லை ஒரே நொடியில் ஒரே நாளில் என்ன செய்யாது, மீள முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அது அதிகமாக இருக்கும். இந்த டேக்ஸோட அளவை அவங்களால எட்ட முடியலன்னா குத்தகைதாரர்களாக இருக்கிறவங்க விரட்டப்படுவாங்க, வேற கல்டிவேட்டர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்நாள் வரைக்கும் அந்த நிலத்தை பாதுகாத்துட்டு இருந்த ஒரு விவசாயி நிலத்து மேலே எந்த உரிமையும் இல்லாமல் போயிடுவாங்க. இது ரெண்டாவது டிஃபெக்ட். The first quarter of the 19th century was a formative period in the land revenue history of the Madras province. First, after a great deal of deliberations, permanent settle was adopted. The districts of Chengalpattu, Salem, Dindigul were divided into a number of mittas and sold to the highest bidders. Most of the purchasers, after fleecing the peasants, failed in the course of a year or two. The experiment was therefore abandoned. Then the Board of Revenue tried a system of villages leases. இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்டை மெட்ராஸில் ட்ரை பண்ணுறாங்க. சரியா? மெட்ராஸ் ப்ராவின்ஸில் கொண்டு வராங்க. என்ன செய்கிறாங்க, நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ட்ரையலாக. செங்கல்பட்டு, சேலம், திண்டிக்கல் இந்த பிளேசஸை வந்து டிவைட் பண்ணுறாங்க. எதா டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா மிட்டாக்களாக டிவைட் பண்ணுறாங்க. சரியா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, மிட்டா மிராசு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ஒரு லேண்டையும் அந்த லேண்டுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பர்சனையும் குறிக்கும். பட் இது எல்லா ஃபங்க்ஷனுமே எப்படி இருக்கும்னா ஜமீன்தார் மாதிரி தான் இருக்கும். சரியா? மிட்டா மிராசுதார்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்க எல்லாருமே இந்த ஜமீன்தார் இந்த ஃபங்க்ஷனோட சம்மந்தப்பட்டவங்க தான். என்ன பண்ணுறாங்க, அந்த லேண்ட் எல்லாத்தையும் வாங்கி பெசன்ஸை வந்து வரி கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஃபிக்ஸட் தான் இருந்தாலும் மக்களால் என்ன செய்ய முடியல, இந்த டேக்ஸை வந்து கட்ட முடியலை அப்படின்னு தோணும்போது இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் மாடலாக ஆயிடுது, அதாவது மெட்ராஸில். ஸோ இந்த மாடலை அபேன் பண்ணிட்டு வேற ஒரு மெத்தடை எடுக்கிறாங்க. மஹல்வாரி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1833 டியூரிங் தி பீரியட் ஆஃப் வில்லியம் பென்டிக். அந்த முறை பேர் தான் என்ன, மஹல்வாரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்டர் தி சிஸ்டம் the revenue settlement was made with the proprietor of the estate.
பட் த லேண்ட் ரெவென்யூ வாஸ் கலெக்டட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் கல்டிவேட்டர்ஸ். மகள்வாரியில மகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை குறிக்கும். சரியா, ஒரு கிராமத்தில் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா இங்கே வந்து இண்டிவிஜுவல் கல்டிவேட்டர்ஸ் டைரக்டாக ரெவென்யூ, அதாவது டேக்ஸை வந்து பீப்புள் கிட்ட, கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. சரியா, அதான் என்ன இந்த மகள்வாரி சிஸ்டம். இதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? 1833ல. யாரோட பீரியட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங்கோட பீரியட்ல. அண்டர் த வில்லேஜ் லீஸ் சிஸ்டம், the assessment of each village was to be fixed for a period of 3 years based on the actual collections over a series of past years. வில்லேஜை வந்து என்ன செய்றாங்க, லீஸுக்கு எடுக்கிற மாதிரி. சரியா, ஒரு வில்லேஜ் லீஸுக்கு எடுத்து அதுக்கு ஒரு பர்சனை இன்சார்ஜாக போடுற மாதிரி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 வருஷத்துக்கு அந்த டேக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஃபிக்ஸட் ஃபார் 3 years based on the actual collections over a series of past year. இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வருவாய் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு 3 வருடத்துக்கு அந்த டேக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பெர்மனெண்ட்டாக ஒரு டேக்ஸை வந்து கால வரையறை இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணும்போது சப்போஸ் லாபம் அதிகமாக விவசாயிகளுக்கு கிடைச்சிது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கம்மியாக தானே கிடைக்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கு நஷ்டம் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, வேண்டாம் பெர்மனெண்ட்டானா டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The districts where mirasi rights existed, the mirasdar was made responsible for the rent collection. ஒரு கிராமத்தை லீஸு கொடுத்து அதுக்கு ஒரு ஹெட் வைக்கிறாங்க இல்லையா, அவர் தான் யார் இந்த இடத்துல, மிராசுதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இவங்க கிட்ட டேக்ஸை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வேர் த மிராசி ரைட்ஸ் டிட் நாட் எக்ஸிஸ்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வாஸ் மேட் வித் த வில்லேஜ் ஹெட்மேன். எந்த கிராமங்களில் மிராசி இருக்க மாட்டாரோ, அதாவது இந்த வில்லேஜை வந்து மொத்தமாக ஒருத்தர் லீஸுக்கு எடுக்கலையோ அந்த இடத்துல யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெட்மேன். அதாவது அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா, ஊர் தலைவர், அவங்க தான் பொறுப்பு. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க வந்து இந்த இடத்துல இது வந்து அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. சரியா, மிராசுதாரோ வில்லேஜ் ஹெட்மேனோ ஜமீன்தார் மாதிரி கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண ஒரு பர்சன் கிடையாது. அவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு சம்பாத்தியத்தையும் இல்லை சம்பளமும் கவர்மெண்ட் கொடுக்காது. ஜஸ்ட் அவர் என்ன பண்ணுவாங்க, இப்போ கிளாஸில் ஒரு லீடர் என்ன வேலை பார்ப்பாரு, எல்லாரும் நோட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது எல்லாருக்கிட்டையும் நோட்டை கொண்டு வாங்கிட்டு போய் ஜஸ்ட் டீச்சரோட டேபிளில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலை தான். எல்லாருக்கிட்டையும் டேக்ஸை வாங்கி கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மிடில்மேன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. திஸ் சிஸ்டம் ஃபெயில்டு டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் சச் அஸ் பேட் மான்சூன்ஸ், low price of grain and short period of lease. ஸோ இந்த சிஸ்டமும் ஃபெயில் தான். ஏன் அப்படின்னா மான்சூன் சரியாக இல்லை அண்ட் எல்லா பொருட்களோட விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் இது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வற்புறுத்தல் இருக்குது. சரியா, இந்த மாதிரியான எல்லா காரணங்களாலும் இந்த சிஸ்டமும் ஃபெயில் தான். when crops failed, entire villages defaulted and fled without paying the revenue. இப்போ வந்து மழை பெய்யலை, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் இல்லை அப்படிங்கும்போது பீப்புள் என்ன செய்ய முடியாது, செலுத்த வேண்டிய வரித்தொகையை கொடுக்க முடியாது. அவங்கக்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணன்னு தெரியாமல் லேண்டை அப்படியே விட்டுட்டு வரி எதுவுமே கட்டாமல் அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. ஐயோ எனக்கு விவசாயமே வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, லேண்டை அப்படியே விட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் தான். இந்த சிஸ்டமும் ஃபெயில் தான். த கவர்மெண்ட் ஹேட் டு சீக் த ஹெல்ப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் டு பிரிங் த பெசன்ட்ஸ் டு தி வில்லேஜ். அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வில்லேஜுக்கு பீப்புளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா விவசாயம் பண்ணால் தான் டேக்ஸ் கிடைக்கும். அந்த டைமில் 90% மேலே இந்தியாவில் எல்லாருமே என்ன தான் பண்ணிட்டு இருந்தாங்க, விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த சைஸ் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு விவசாய நாடு அப்படின்னு தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பட் அந்த டைமில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யாருமே விவசாயம் பண்ணல அப்படிங்கும்போது விவசாயத்தை நம்பி டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு வச்சிருந்த கவர்மெண்ட்டுக்கு இது பெரிய அடி. By 1814, the Court of Directors had decided to introduce the Rayotwari system. This was a system formulated by Governor Thomas Munro. சரியா, இந்த சிஸ்டம் பேர் என்ன, ரயத்வாரி சிஸ்டம். இது எந்த இயர் கொண்டு வராங்க, 1814. யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்ரோ. Under the system, the Rayot, Anglicization by the British in India of Arabic word Raya, meaning peasant. நம்ம பார்க்குற எல்லாமே என்னதான், ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட பேரை குறிக்கிறது தான். சரியா, மகள் அப்படிங்கிறது என்னது, கிராமத்தை குறிக்கும். ரயோத் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா பெசண்ட்டை குறிக்கும். இது வந்து ஒரு அரபிக் வேர்டு. ஓகே, ஸோ ரயோத்வாரி அப்படிங்கிறது என்ன அர்த்தம், விவசாயியே டேக்ஸ் கொடுக்குற மாதிரி. was the proprietor and the taxpayer of the land. The government dealt with him directly
வித்தவுட் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் எனி மிடில்மேன். நம்ம வந்து இங்கே என்ன செய்ய வேண்டாம், ஒரு வில்லேஜுக்கு ஹெட்டோ இல்லை மிராசுதாரோ யாருமே வேண்டாம், நம்ம டைரக்டராகவே பீப்புளை ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பீப்புள் கிட்ட இருந்து டைரக்டாக டேக்ஸ் வாங்குறது கொண்டு வராங்க. The peasant was entitled to possession of land. இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் நீங்கள் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது மகள்வாரி சிஸ்டத்துலேயோ இல்லைனா அந்த ஜமீன்தாரி சிஸ்டத்துலேயோ லேண்ட் யாருக்கு சொந்தம் கிடையாது, கல்டிவேட்டருக்கு சொந்தம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க குத்தகைதாரர்கள் மட்டும்தான். மகள்வாரி சிஸ்டத்தில் லேண்டு மொத்தமும் கிராமத்துக்கு சொந்தம். சரியா, தனிப்பட்ட லேண்டு வந்து இல்லாமல் இருக்கு. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சென்டிமெண்டலாக கொடுப்போம். அதாவது நிலம் வந்து அவனோடது இல்லை அப்படிங்கிற போய் தானே அவங்க வந்து நிலத்தை விட்டுட்டு ஓடிடுறாங்க. நிலத்தை மக்களே வச்சுக்கிட்டோம், இது அவங்க உழுகிற நிலமாவே இருக்கட்டும், இப்படி வச்சு பார்ப்போம் எந்த மாதிரி வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு லேண்டோட உரிமை இருக்கு இல்லையா, நில உரிமையை அந்த இடத்துல விவசாயம் பண்ணுற விவசாயிக்கே கொடுத்து பார்க்குறாங்க. ஆஸ் லாங் அஸ் ஹீ பெய்டு தி லேண்ட் ரெவன்யூ. நீ எந்த அளவுக்கு அந்த லேண்டுக்கு ரெவன்யூ கட்டுறியோ அந்த அளவுக்கு நிலம் உனக்கு சொந்தம். நீ வந்து டேக்ஸ் கட்டலை அப்படின்னா உன்கிட்ட இருந்து நிலத்தை அபகரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. சரியா, இப்போ விவசாயிகளுக்கு என்ன வரும், நம்ம வேலை பார்க்குற நிலம், நம்ம விவசாயம் பண்ணுற நிலம் நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் பொசஷன் வரும் இல்லையா, நம்மளோடது அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ஸோ இதனால என்ன செய்வாங்க, மக்கள் வந்து இன்னும் ஆர்வமாக அதிகமாக நிலத்தில் வந்து காசை போடுவாங்க, அண்ட் நிலத்தை உழுவாங்க, அண்ட் நிலத்தை விளைச்சலுக்கு ஏற்றதான் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. பட் இது கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. அப்பார்ட் ஃப்ரம் எவிக்ஷன், default could result in attachment of livestock, household property and personal belongings. The government assessed the revenue of each cultivated field. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சும்மா குத்துமதிப்பாக இதுதான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்காம நிலத்தோட தன்மை என்ன, அந்த மண்ணில் என்ன பயிர் விளையும், அந்த பயிர் வந்து எவ்வளோ விளைஞ்சா எவ்வளோ லாபம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அசஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா, அதாவது எந்த டேக்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அது ஃபெயில் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு முறையாக நிலங்களை அளந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வரியை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. த ரெவன்யூ அசஸ்மெண்ட், ரெவன்யூ அசஸ்மெண்ட்டுங்கிறது அதான். சரியா, நிலங்களை வந்து அளவிடுதல். வாஸ் ரிவ்யூட் ஒன்ஸ் இன் 30 years. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை மண்ணோட தன்மை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அசஸ் பண்ணுறாங்க. டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் த சேஞ்சஸ் இன் கிரெயின் ப்ரைசஸ், மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இரிகேஷன் ஃபெசிலிட்டி அண்ட் லைக் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க. சரியா, இந்த மண்ணில் என்ன பயிர் விளையும், அதுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, சந்தையில் அதுக்கான மதிப்பு என்ன, அதுக்கு எந்த மாதிரியான பாசன வசதி தேவைப்படும், இந்த மாதிரி எல்லா ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க, லேண்டுக்கு ஒரு ரெவன்யூ டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. த ரயத்வாரி சிஸ்டம் introduce the concept of private property in land. ஸோ இது மூலமாக என்ன வருது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் விவசாயம் பண்ணுற நிலம் வந்து உங்களுக்கே சொந்தம் அப்படிங்கும்போது ஒரு தனி சொத்துரிமை வந்து என்ன செய்யுது, அது வந்து உருவாக்குது. சரியா, the individual holders were registered and issued பட்டா. அந்த நிலங்களை வந்து பதிவு செய்து நிலத்துக்கு என்ன செய்கிறாங்க, பட்டா கொடுக்குறாங்க. அதாவது உரிமம், நீங்கள் வேலை செய்கிற இந்த நிலம் வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பட்டா போட்டு கொடுக்குறாங்க. they were permitted to sell, lease, மார்கேஜ் ஆர் டிரான்ஸ்ஃபர் த ரைட் ஓவர் லேண்ட். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த லேண்ட் உங்களோட தான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த நிலத்தை விற்கலாம், இல்லைனா லீஸு கொடுக்கலாம், இல்லை என்ன வேணா செய்யலாம். அதாவது இப்போ நம்ம கிட்ட ஒரு லேண்ட் இருந்தால் நம்ம என்னெல்லாம் உரிமைகள் எடுத்துப்போமோ அந்த மாதிரியான எல்லா உரிமைகளும் என்ன செய்கிறாங்க, அந்த லேண்டுக்கு கொடுக்குறாங்க. தாமஸ் முன்ரோ arrived Madras in 1780. In the first 12 years he was engaged in Mysore war as soldier. He worked in the Baramahal from 1792 to 1799 and Kanara from 1799 to 1800. He was collector of ceded districts Kadapa, Kurnool, Chittoor, Anandapur. It was during this period that he conceived the idea of Rayatwari settlement. ரயத்வாரி செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்ததே யார் தான், தாமஸ் மன்ரோ தான். இவர் வந்து மெட்ராஸோட கவர்னராக இருப்பாங்க. சரியா, அந்த டைமில் சாதாரண சோல்ஜராக ஜாயின் பண்ணி ஒரு மாகாணத்துக்கு கவர்னர் ஆகிற பொசிஷனுக்கு உயர்ந்திருப்பாங்க. இவர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரயத்வாரி சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. இது கேட்பாங்க. சரியா, ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது யார் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு, தாமஸ் மன்ரோ. In 1820 he became governor of Madras and served for 7 years. In 1822 he officially enforced the Rayatwari system in Madras. During his governorship he gave attention to education and regarded any expenditure on its an investment. அவர் என்ன பண்றாரு, விவசாயத்துக்கும் கல்விக்கும் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாரு. இங்கே 1822 தான் அஃபிஷியலாக ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ரயத்வாரி சிஸ்டம்கான இயர் நமக்கு தெரியும். அது எந்த மாகாணத்தில் அமல்படுத்தப்பட்டது? மதராஸ் மாகாணம். அது அமல்படுத்தப்படும் போது அந்த டைமில் மெட்ராஸ் கவர்னராக இருந்தது யார்? தாமஸ் முன்ரோ. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். He also emphasized the need for Indianization of the services. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட அதிகாரத்தையும் சரி பவரையும் சரி இந்தியனைஸ் பண்ணணும். அதாவது மக்களுக்கு நம்ம முகம் வந்து அந்நியமாக இருக்கக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்? பொறுப்புகளில் சரி பதவிகள்லையும் சரி இந்தியர்களை எடுக்கணும். He died of cholera at Patikonda in July 1827. A very popular governor. People constructed shrines in his honor and named their children after him. His statue was erected at Madras in 1839 by public subscription. இவர் வந்து பீப்புள் மத்தியில் ஒரு ஃபேமஸான கவர்னராக இருக்காங்க. அதாவது அவங்களோட பிள்ளைங்களுக்கு ஒரு பேரை வைக்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்கிறாங்க. அவர் காலரா வந்து இறந்து போயிடுறாரு. தென் அவருக்காக என்ன செய்கிறாங்க, நினைவு சின்னங்களாக இருக்கட்டும் அண்ட் அவரோட உருவ சிலைகளும் என்ன செய்கிறாங்க, நிறைய வைக்கிறாங்க. ஸோ இது தாமஸ் முன்ரோவை பற்றின ஒரு விஷயம். எதுக்காக தாமஸ் முன்ரோவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம்? ஏன்னா அவர் மெட்ராஸோட கவர்னராக இருந்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி பற்றி பார்க்கும்போது மெட்ராஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இதுலேருந்து கேள்விகள் கேட்கலாம். நான் இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார் போடுற எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் இம்மீடியட்டாக நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லைனா தனியாக படிக்கும்போது அதிக முக்கியத்துவம் கொடுத்து படித்தாலும் சரி, எக்ஸாமுக்கு இது கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டோட, அதாவது இந்த மாதிரி கேள்விகள் தான் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு வச்சுட்டு படிங்க. சப்சிடரி அலையன்ஸ் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இப்போ என்ன செய்கிறாங்க, ரெண்டு புதுமையான ஒரு விஷயங்கள் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் பிரிட்டிஷோட எஃபெக்ட். சரியா? இந்த ரயத்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், இது எல்லாமே ரெவன்யூவை எப்படி திரட்டுறது, டேக்ஸ் எப்படி போடுறது, நிலங்களை எப்படி அளக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், அதாவது நிலத்தை மொத்தமாகவே எப்படி நம்ம எடுத்துக்கிறது, ஒரு அரசர்கிட்ட இருந்து நிலத்தை நம்ம எப்படி வாங்கிக்கலாம், அங்கே எப்படி நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்கானது. சரியா? இப்போ விவசாயம் முடிஞ்சது, அரசியலுக்கு போகிறோம். சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? துணைப்படை திட்டம். நான் இதுக்கு முன்னாடியே நிறைய கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, கிங் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அவரோட சொந்த இராணுவம் இருக்கும். சரியா? இந்த துணைப்படை திட்டத்துக்கு இவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா அவரோட இராணுவத்தை நீக்கிடுவாங்க. நீக்கிட்டு பிரிட்டிஷோட இராணுவத்தை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அரசர் நீங்கள் தான், ஆனால் உங்ககிட்ட இருக்க இராணுவம் என்னோடது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். இங்கே இன்டைரக்டாக பிரிட்டிஷோட ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறதா. சரியா? இது சப்சிடரி அலையன்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, வாரிசு இழப்பு கொள்கை. ஒரு அரசர் இருக்கிறாரு, அவருக்கு அப்புறம் அவரோட பையன் இருந்தால் தான் என்ன செய்வாங்க, அடுத்து ராஜாவாக வருவாங்க இல்லையா? ஸோ மகன் இல்லாமல் அல்லது வாரிசு இல்லாமல் ஒரு அரசர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த லேண்ட் அப்படியே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போயிடும் அப்படிங்கிறது தான் என்ன, இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிசி. இது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா பகுதிகளை இணைக்கிறதுக்காக. சரியா? இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை செலுத்திட்டே இருப்பாங்க, ஆனால் அது அவங்களோட லேண்ட் தான். சரியா? அந்த மாதிரி கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி pursued a forward policy to establish British supremacy in India. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கவர்னர் ஜெனரலாக வர்ற எல்லாருமே பிரிட்டிஷோட ஆதிக்கம் இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வருவாங்க. சரியா? அதுக்கு சாதகமாக என்னென்ன கொள்கைகள்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. ஹிஸ் annexation of territories. annexation என்ன? இணைத்து கொள்ளுதல். சரியா? territories was not a result of victory in war. அவங்க வந்து போர் மூலமாக என்ன செய்யலை, நிலங்களை வந்து எடுத்துக்கலை. ஏன்னா போர் செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் நம்ம பக்கம் நிறைய லாஸ் ஆகுது, வீரர்களும் லாஸ் ஆகுறாங்க, காசும் நிறைய போகுது, நமக்கு நிறைய பிரச்சனை தான் இல்லையா? ஸோ போர் மூலமாக என்ன செய்ய வேண்டாம், பகுதிகளை பிடிக்க வேண்டாம், நம்ம பாலிசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. It was by assumption of the entire administration of an Indian state with its rulers retaining his title and receiving a fixed allowance. இது என்ன அப்படின்னா, அரசர் வந்து என்ன செய்யறாரு, நான் அரச பதவியை வந்து ராஜினாமா பண்றேன், என்னோட பகுதி வந்து எனக்கு வேண்டாம், நீங்க வந்து எனக்கு சம்பளம் கொடுங்க, உங்களோட காசை வாங்கிட்டு என் பகுதியை நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. சரியா? பிஃபோர் வெல்லஸ்லி the company concluded alliances with Indian princes. அவங்க என்ன செய்யறாங்க, வெல்லஸ்லி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அலையன்ஸை வந்து முடிச்சுக்கிறாங்க. சரியா? இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது, உள்நாட்டு பிரச்சனைகள் எதுவுமே ஈடுபடக்கூடாது, என்ன பிரச்சனையும் உனக்கு நான் தான் அப்படிங்கிற மாதிரி. The Nizam and the Nawab of Awadh received subsidies for the maintenance of British contingents.
சரியா. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அரசருக்கு கீழே பிரிட்டிஷோட படைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த கிங்கு தான் மெயின்டைன் பண்ணணும். சரியா. இது எப்படி ஆயிடுச்சு, என்னோட வீரர்களை ஏன் காசு போட்டு நான் பார்த்துக்க வேண்டியதில்லை, ஆனால் அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரியா. Such forces were generally stationed outside the state concerned. Payment was made in cash. கிங் வந்து என்ன செய்யணும், இந்த செட்டில்மெண்ட்க்கு இவங்களுக்கு வந்து கேஷாக தான் காசு கொடுக்கணும், அதாவது பேமெண்ட் கொடுக்கணும். Difficulties arose when the payments were not promptly paid. Wellesley broadened the scope of this arrangement by this subsidiary alliance system, bringing under it Hyderabad, Mysore, Lucknow, Maratha Peshwa, Bhonsle, Sindhya. இவங்க எல்லாருமேலே என்ன செஞ்சுருக்காங்க, சப்சிடரி அலையன்ஸை வந்து இன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா. என்னோட படைகளை உங்களால் பார்த்துக்க முடியலன்னா லேண்டு நீங்கள் ஏன்ட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கு இல்லையா. அரசரோட பதவியை எடுத்துட்டு படைகளை நீக்கிட்டு என் படைகளை நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என் படை அந்த இடத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம், நான் உங்களோட கோர்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். உங்களால் என்னோட படைக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் லேண்டை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறது. இது வந்து எப்படியெல்லாம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த லேண்டை எடுக்க முடியுமோ எல்லா வித டீப்பாக இறங்கி செஞ்சுருக்காங்க அப்படின்னு வேணால் ஒரே நேரில் சொல்லலாம். இந்த எல்லா பிளேஸஸும் யாரோடது, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன அரசுகளோடது சப்சிடரி அலையன்ஸில் சைன் பண்ணிவிட்டு அவங்களால படைகளை பார்க்க முடியலை, அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்க முடியலை அப்படிங்கும்போது இந்த நில பகுதிகள் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் எடுத்துக்கும். சரியா. ஸோ இப்படி எல்லா பகுதிகளையும் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. The provisions of the subsidiary treaty are, என்ன மாதிரிலாம் அந்த ப்ராவிஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். An Indian ruler entering into subsidiary alliance with the British had to dissolve his own armed forces. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, நீங்கள் வந்து இந்த துணைப்படை திட்டத்தில் சைன் பண்ணுறீங்கன்னா முதல் விஷயம் உங்களோட படைகளை நீங்கள் கலைச்சிடணும். டிசால்வ் ஹிஸ் ஓன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், உங்களோட படைகளை கலைச்சிடணும். அக்செப்ட் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ், என்னோட படைகள், இந்த இடத்துல என்னோடது அப்படிங்கிறது யார் அப்படின்னா பிரிட்டிஷ்னு வச்சுக்கோங்க. சரியா. என்னோட படைகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் அ பிரிட்டிஷ் ரெசிடென்ட் இன் ஹிஸ் டெரிட்டரி, என்னோட சார்பாக உங்களோட நாட்டில் ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட் இருப்பார். அதாவது நீங்கள் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துட்டே இருப்பேன். சரியா. ஒரு ஸ்பையை வெளிப்படையாக காட்டின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ரெசிடென்ட் ஒருத்தன் உங்களோட கண்ட்ரியில் இருப்பார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, he had to pay for the British army maintenance. என்னோட படைகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஏன்னா உங்களோட கண்ட்ரியில் தானே இருக்காங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நான் படைகளை அனுப்பி வச்சுருக்கேன். ஸோ அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் நல்லா யோசிக்கணும். லேண்டு டேக்ஸு பிரிட்டிஷ் கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க, ஆர்மி பிரிட்டிஷோடது. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் மட்டும் கிங்கு கொடுக்கணும் அப்படின்னா அவரால் எப்படி கொடுக்க முடியும், அவர்கிட்ட தான் எந்த பவருமே இருக்காது. If he failed, a portion of his territory would be taken away and ceded to the British. உங்களால் இதை செய்ய முடியல, என்னோட படைக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களோட பகுதியிலேருந்து ஒரு பகுதியை நான் எடுத்துப்பேன், அந்த பகுதியிலேருந்து வர்ற ரெவன்யூ மூலமாக என் படைகளுக்கு நான் சம்பளம் கொடுத்துக்கிறேன். எப்படின்னா நம்ம லேண்டை பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. The protected prince was to sever all connections with European powers other than the British. ப்ரொடெக்டட் பிரின்ஸா. சரியா. அப்படிதான் அவங்க சொல்லிக்கிறாங்க இந்த துணைப்படை திட்டத்து மூலமாக. ஏன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட படைகளை கொடுத்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட இளவரசர், சரியா, பிரின்ஸ் தான், கிங்கு குயின்லாம் கிடையாது. ஏன்னா கிங்கு குயின் யார், பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய கிங்கு குயின் தான். சரியா. ஸோ அவங்க தான் சுப்ரீமில் இருக்கணும், அவங்களுக்கு கீழே யாருமே கிங்கு குயின் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. இந்த பிரின்ஸ் என்ன பண்ணக்கூடாதான், பிரிட்டிஷ்காரங்களை தவிர மற்ற எந்த யூரோப்பியன்ஸ் கூடயும் அலையன்ஸ் வச்சுக்க கூடாது. சரியா. எஸ்பெஷலி ஃப்ரெஞ்ச், அதுலேயும் குறிப்பாக ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க கூட எந்த விதமான தொடர்பும் வச்சுக்கூடாது. நோ யூரோப்பியன் ஷுட் பி எம்ப்ளாய்டு வித்தவுட் தி பர்மிஷன் ஆஃப் தி பிரிட்டிஷ். எந்த ஒரு யூரோப்பியன்ஸையும் பிரிட்டிஷோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு வச்சுக்க கூடாது. இதுதான் துணைப்படை திட்டமாமா. நோ நெகோசியேஷன் வித் எனி இந்தியன் பவர் ஷுட் பி ஹெல்ட் வித்தவுட் தி கம்பெனிஸ் பர்மிஷன். வேறு எந்த இந்தியன் பவர் கூடயும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான கனெக்ஷனையும் வச்சக்கூடாது. ஏன்னா கூட்டு செய்தி தீட்டிடக்கூடாது இல்லையா, நீங்கள் வாங்க நம்ம பிரிட்டிஷ் எடுத்து போராடலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் பிரிட்டிஷோட பவர் இல்லாமல் இல்லைனா அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இங்கே ஃபைனல். நோ அதர் இந்தியன் பவர்
டு இன்டர்ஃபியர் இன் இட்ஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ். உங்களோட உள்நாட்டு பிரச்சனையில எந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கும் நான் இருக்கேன், அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம், வேற எந்த இந்தியன் பவரையும் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Thus, the states brought under the system became dependent on the company. அதாவது ஸ்டேட்டோட மொத்த செயல்பாடுகளும் கம்பெனிக்கு கீழே வந்துருச்சு. சரியா? In political and military matters, sacrificing their own sovereignty and status. அவங்களோட எல்லா தகுதி பதவியும் யாருக்கு கொடுத்துறாங்க, பிரிட்டிஷ்க்கு கொடுத்துறாங்க by signing subsidiary alliance. The subsidiary system increase the military resources and efficiency of the company government. ஸோ இது வந்து யாருக்கு சாதகம், கம்பெனிக்கு தான். சரியா? ஏன்னா அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை அவங்க சொந்த காசு இல்லாமல் நம்ம நாட்டு கிங்ஸை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. The immediate result of this system was the discharge of thousands of professional soldiers by the political powers. இங்கே கிங் இவ்வளோ அடி வாங்கினதை பற்றி நம்ம பார்த்தோமே, அவருக்கு கீழே படைகள் இருந்துச்சு இல்லையா, அதை கலைச்சிட்டு பிரிட்டிஷோட படைகள் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ கலைக்கப்பட்ட அந்த படையில் இருந்த போர் வீரர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. சரியா? எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சோல்ஜர்ஸாக இருக்கிறவங்க தான் எல்லாருமே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ எல்லா சோல்ஜர்ஸுமே கோவத்தில் தான் இருப்பாங்க. அண்ட் சோல்ஜர்ஸ் நம்ம யாருன்னு பார்த்தோம், பெசன்ட் இன் யூனிஃபார்ம். விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு நான் சோல்ஜர் ஆனேன், நீ சோல்ஜராகவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. The disbanded soldiers indulged in freebooting activities. என்ன பண்ணுறாங்க, வேற வழியே இல்லைல்ல, எனக்கு தெரிஞ்சது ரெண்டே வேலை தான், ஒன்று விவசாயம் இன்னொன்று சோல்ஜர், நீ ரெண்டாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா என் சோத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொள்ளை அடித்தல்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஒரு மிஸ்கைட் தான். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வேற வழி இல்லை, அப்படி தானே அந்த சிச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் திருட்டு தொழிலில் தான் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிண்டாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு. began to swell on account of the subsidiary system. ஸோ இந்த சப்சிடரி சிஸ்டம்னால பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொள்ளையர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு. in view of the guaranteed support to the princes by the company, the protective states mal-administrated and paved the way for annexation. உங்களோட ஸ்டேட்டை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்ன, இந்த துணைப்படை திட்டம். பேரு நல்லா தான் இருக்குது, துணைப்படை திட்டம், உங்களோட படைக்கு நான் துணை நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த பேரில் என்ன பண்ணிட்டாங்க, அரசரை டம்மி ஆக்கிட்டு அவங்களோட ஸ்டேட்டையும் அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், வருவாயே இல்லாமல் எப்படி அந்த கிங் வந்து பிரிட்டிஷோட படைகளுக்கு சம்பளம் கொடுப்பாரு? அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக பிடுங்கி என்ன செஞ்சிருவார், மொத்த லேண்டும் பிரிட்டிஷ்கிட்ட போயிடும். இதே தான் ஹோல் இந்தியாவிலையும் நடந்திருக்கும். டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பிரசிடென்சி அண்ட் ப்ராவின்ஸ். அதாவது இப்போ பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கால்ட் பிரசிடென்சி த பிளேஸ் வேர் த ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் வாஸ் சிட்டுவேட்டட். மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா வேர் தீஸ் பிரசிடென்சிஸ். லேட்டர் when the presidency became unwieldy for governance, they created provinces like central and united province. presidency அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெரிய லேண்ட்மாஸ். சரியா? 3 முக்கியமான பிரசிடென்சி இருக்கு, பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இந்த 3 தான் பிரிட்டிஷ் கிட்ட இனிஷியலா இருந்தது. சரியா? அதுலயும் இந்த பெங்கால் தான் முதல்ல மேஜரா இருந்துச்சு, இந்த 2 அதுக்கு கீழே இருந்துச்சு. பட் போக போக இந்த 3மே என்ன செஞ்சுட்டு அப்படின்னா பிரசிடென்சியாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டு 3 முக்கியமான இடங்கள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன், இவங்களோட கண்ட்ரோல் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண கஷ்டமாக இருக்குது. இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி, இப்போ பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்டாக இருக்குது. அண்ட் இன்னும் இந்த ஸ்டேட்ஸை வந்து டிவைட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பெரிய லேண்ட்மாஸை வெறும் 3 பிரிவுகளுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ என்ன பண்ணுறாங்க, சின்னதாக உடச்சி சென்ட்ரல் ப்ராவின்ஸ், யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது ப்ராவின்ஸ். சரியா? பிரசிடென்சி அப்படிங்கிறத ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ராவின்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அது கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரியா? பிரசிடென்சி அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் ஒரு பெரிய லேண்ட்மாஸ், ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது ஒரு குட்டி ஒரு சின்ன லேண்ட்மாஸ். ஓகே, பிண்டாரிகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன நடக்கு அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். Traditionally, Hindu custom allowed the adoption of a son in the absence of male heirs. The adopted son had the right to inherit property. நம்ம இந்து வழக்கப்படி இங்கே ஏன் ஹிந்து கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா,
அந்த டைமில் இந்தியாவில் மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஹிந்துஸ் தான். சரியா? இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, பட் கொஞ்சமான அளவில் தான். ஹிந்து பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குது, இன்னமுமே ஹிந்துஸ் தான் அதிகமாக இருக்காங்க. சரியா? ஸோ ஹிந்து கஸ்டம் படி என்ன நடக்குது, அடாப்ஷன் ஆஃப் சன், ஒரு மகனை தத்தெடுத்து கொள்வது அப்படிங்கிறது இருக்கு, அலவுடு, அனுமதிச்சிருக்காங்க. சரியா? எப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் மேல் ஹையர், எனக்கு வந்து வாரிசு இல்லை அப்படிங்கும்போது. வாரிசு அப்படிங்கிறத அந்த காலத்தில் யாரை தான் மென்ஷன் பண்ணுது, ஆண் பிள்ளையை தான் மென்ஷன் பண்ணுது. சரியா? ஸோ எல்லா விதமான பொறுப்புகளும் நிலமும் உரிமையும் யாருக்கு போகும், அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு போகும். அப்படி பையன் இல்லாத நிலைமையில நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு மகனை வாரிசாக நீங்கள் தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து கஸ்டம்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட எல்லா நிலங்களையும் என்ன செஞ்சுக்கலாம், தத்தெடுக்கப்பட்ட அந்த பையனுக்கு வந்து கொடுக்கலாம். இது வந்து ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். In this context, the question raised was whether such an adopted prince holding the state subordinate to the paramount power could succeed without the consent of the latter. இப்போ தான் பிரச்சனையாகுது. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு அரசர் தனக்கு மகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை தத்தெடுக்கும் போது அவரோட எல்லா லேண்டையும் இந்த பிரின்ஸ்க்கு கொடுக்கலாமா? ஏன்னா நம்ம டாக்டர் ஆஃப் லேண்ட்ஸ்லாம் பார்த்தோம், வாரிசு இல்லாமல் ஒரு அரசர் மரணிக்கிறார் அப்படின்னா அந்த லேண்ட் ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் கையில் போகும் அப்படிங்கிறதா. அப்போ அந்த கிங்கு ஒரு இளவரசரை தத்தெடுத்திருக்காரு அப்படின்னா லேண்டு இளவரசருக்கா இல்லைனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கா அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. பிஃபோர் டல்ஹவுசிஸ் அரைவல் த கஸ்டம் வாஸ் டு obtain the sanction of the company government before or after adoption. அதாவது டல்ஹவுசி வரதுக்கு முன்னாடி இந்த முடிவை யார் எடுப்பாங்க அப்படின்னா கம்பெனி கவர்மெண்ட் தான் எடுக்கும். சரியா? அதாவது இந்த லேண்டை வந்து கவர்னர் வச்சுக்கலாம், தத்தெடுக்கப்பட்ட அந்த பிரின்ஸ் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. இப்போ அந்த ஒரு பகுதியோட கிங் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு சாதகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸாக இந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்க, சரி நம்ம பையன் தானே இருந்துட்டு போட்டோம், லேண்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல அவரு பிரச்சனை பண்ணாமல் இருப்பாருல்ல. கம்பெனிக்கு என்ன தேவை, பிரச்சனையே இல்லாமல் கரைச்சலே இல்லாமல் எங்களோட டாமினன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வேணும். அவரே தானாக வழியை வந்து கொடுக்கும்போது கம்பெனி இதை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் டல்ஹவுசி என்ன செய்வார், அப்படி இருந்தாலும் அந்த லேண்ட் வந்து யாருக்கு தான் போகணும், பிரிட்டிஷ் கிரவுனுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசி held that the paramount power could legally refuse to sanction adoption in the case of rulers of states dependent on it. அவர் என்ன செய்கிறாரு, அது கிடையவே கிடையாது. வாரிசு இல்லாமல் ஒரு கிங் இறந்துட்டார் அப்படின்னா அந்த லேண்ட் யாருக்கு தான், க்ரௌனுக்கு தான். இங்கே வந்து சாங்ஷன்லாம் கொடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இங்கே டல்ஹவுசி இந்த மாதிரி நேம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷோட ஆதிக்கத்தை கொண்டு வரணும், அவங்களுக்கு பேர் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சென்ஸோடு வருவாங்க. சரியா? நமக்கு நம்மளோட கண்ட்ரி எவ்வளோ முக்கியமோ அவங்களுக்கு அவங்களோட கண்ட்ரி முக்கியம். என்னதான் பிரிட்டிஷ் பீப்புள் நமக்கு வில்லனா தெரிஞ்சாலும் அவங்க கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது அவங்க கண்ட்ரிக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி. சரியா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து யாரையுமே வில்லனா பார்க்க முடியாது, ஏன்னா இது நடந்து முடிஞ்ச விஷயம்தான். இப்போ போயிட்டு யார்கிட்டையும் ஃபைட் பண்ண முடியாது. சில விஷயங்கள் நமக்கு படிக்கும்போது கோவத்தை ஏற்படுத்தினா கூட இதெல்லாமே கடந்து போயிடுச்சு இல்லையா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், இனிமேல் யாரையும் இந்த மாதிரி செய்ய விடாமல் பார்த்துக்கணுமே தவிர நடந்து முடிந்த விஷயங்களுக்காக கோவப்படக்கூடாது. ஓகே? ஸோ டல்ஹவுசி என்ன பண்ணுறாரு, அவங்க பிரிட்டிஷ் பேரமௌண்டசி காட்டணும், அதாவது பிரிட்டிஷோட ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை அந்த மாதிரி லேண்டெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, லேண்ட் கண்டிப்பாக யாருக்கு தான் போகணும், பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுவார். This means that dependent states could be regarded as lapsed to the paramount power by its refusal to sanction the succession of adopted sons. அதாவது என்ன செய்யலை, உங்களோட அடாப்டட் சன்ஸை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, நீங்கள் வந்து ஒன்று முன்னாடியே சொல்லியிருக்கணும், இல்லை அப்படி சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் லேண்டை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்களோட பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. By applying this policy known as doctrine of lapse, the first state to fall was சத்தாரா. இது ஒரு ஃபேக்ட். சரியா? மாடர்ன் இந்தியாவிலேருந்து அடிக்கடி ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதுவும் டாக்டர்ன் ஆஃப் லேப்ஸ் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எந்த ஸ்டேட் முதல்ல டாக்டர்ன் ஆஃப் லேப்ஸ் படி அனெக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் அந்த ஸ்டேட்ஸை வந்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. சரியா? யார் ஃபஸ்ட்டு வந்தா, யார் செகண்ட் வந்தா, லாஸ்ட் ஸ்டேட் டு அனெக்ஸ் அண்டர் தி டாக்டர்ன் ஆஃப் லேப்ஸ், இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த போர்ஷனை படிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஃபால் அண்டர் தி டாக்டர்ன் ஆஃப் லேப்ஸ் வாஸ் Satara. Saji of Satara died and the son he adopted on the eve of his death was not recognized by Dalhousie. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெகக்னைஸ் பண்ணலை.
அவர் வந்து இறக்கக்கூடியதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுறாரு, ஒரு சன்னை அடாப்ட் பண்ணுறாரு. என்னோட வாரிசை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டல்ஹௌசி என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் முன்னாடிலாம் சொல்லலை, ஸோ இந்த வாரிசை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், உங்களோட லேண்ட் பிரிட்டிஷ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. கங்காதர் ராவ், ராஜா ஆஃப் ஜான்சி, died in November 1853 and Dalhousie annexed the state immediately. ஜான்சி நமக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸோட ராஜா யாரு, கங்காதர் ராவ். அவர் வாரிசு இல்லாமல் இறந்து போயிடுறாங்க. உடனே டல்ஹௌசி என்ன பண்ணிடுறாரு, ஜான்சியை அனெக்ஸ் பண்ணிடுறாரு. ஹிஸ் விடோ ராணி லட்சுமி பாய் நமக்கு தெரியும், played a prominent role in the Great Rebellion of 1857. இவங்க எல்லாருமே 1857ல வருவாங்க. சரியா, அந்த டைம்ல நம்ம ராணி ஆஃப் ஜான்சி பற்றி பார்க்கலாம். ரகுஜி பவுன்ஸ்லே III died in 1853 without a child. Nagpur was immediately annexed. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் அனெக்ஸ் பண்ணுறாங்க, சத்தாரா. ரெண்டாவது ஜான்சி, மூணாவது நாக்பூர். In 1851 last Peshwa died. He had been a pensioner of the company for 33 years. பேஷ்வா இருக்கார் இல்லையா, அந்த மராத்தா போருக்கு அப்புறம் பேஷ்வாக்கு வந்து பென்ஷன் கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, உட்கார வச்சுட்டாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இனிமேல் அவங்க கம்பெனி வந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா மராத்தியர்களோட ஆட்சி முடிஞ்சிருச்சு. பட் டல்ஹௌசி refused to continue paying the pension to his son. டல்ஹௌசி என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் தான், உங்களுக்கு தான் நாங்கள் பென்ஷன் கொடுக்கோன்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு அப்புறம் உங்கள் பையனுக்கு கொடுப்போம்னா நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் பேஷ்வாவோடைய மராத்தியர்களை வந்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாங்க, அவரோட பையனை வந்து ரெகக்னைஸ் பண்ணலை. த நானா சாஹிப், த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் thus served as an instrument for the pursuit of its annexation policy. ஸோ இந்த மாதிரி இணைக்கிறதுக்கு, நாடிணைப்பு கொள்கைக்கு இந்த வாரிசிலப்பு கொள்கை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. When the crown took over India in 1858, doctrine of lab was withdrawn. 1857 அந்த கழகத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியா மொத்தமும் யாரோட கண்ட்ரோலுக்கு போகும், பிரிட்டிஷ் கிரவுனோட கண்ட்ரோலுக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. சரியா, நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், உங்களோட லேண்ட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கம்பெனி கையில் இந்தியா இருந்த வரைக்கும் ரொம்ப சித்திரவதைகள் இருக்கும், அண்ட் கிரவுன் கிட்ட போனதுக்கப்புறம் கொஞ்சம் சித்திரவதைகள் இருக்கும். சரியா, நேட்டிவ் ஸ்டேட்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் பாராமௌண்டசின், இது என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பிரிட்டிஷ் எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத என்ன, இந்த சப்சிடரி அலையன்ஸும் வாரிசிலப்பு கொள்கையும். சரியா, வாரிசிலப்பு கொள்கை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது டல்ஹௌசி தான். சரியா, ஏன்னா அவர் தான் அதை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷோட ஆதிக்கம் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பற்றுனால. In the aftermath of Battle of Plassey, when the company embarked on its career of expansion, it established a system of dual government. நமக்கு தெரியும் இல்லையா, பெங்காலில் ரெட்டையாட்சி நடந்துட்டு இருக்குன்னு. Under this system, everything was sought to be done by the company's servants in the name of some powerless and dependent prince. எல்லாமே கம்பெனி தான் பண்ணுவாங்க, ஆனால் பேருக்கு சில பிரின்ஸோ இல்லைனா நவாபோ என்ன செய்வாங்க, பேருக்கு இருப்பாங்க. சரியா, ஜஸ்ட் அவங்க அந்த போஸ்ட்டில் மட்டும்தான் இருப்பாங்க, பட் எல்லா ஆக்ஷன்ஸுமே கம்பெனி தான் எடுக்கும். In theory, the company was only the diwan, collector of revenue, but in practice it exercised full authority. அதாவது ஆக்சுவலி பெங்கால், பீகார், ஒரிசாவை வந்து பிரிட்டிஷ் கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, திவானி ரைட்ஸ், அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் மொத்த அதிகாரமும் யார்கிட்ட இருக்கும், பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கும். திஸ் அத்தாரிட்டி வாஸ் asserted by the refusal to continue the payment of annual tribute to the Mughal Emperor Shah Alam promised by Clive. Cornwallis even stopped affirming obedience in letters to the emperor. ஸோ இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பெங்கால் எடுக்கிறது மூலமாக முகல் எம்பரரான ஷா ஆலம்க்கு வந்து என்ன செய்யறாங்க, கம்பெனி வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 26 lakhs கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் காரன்வாலிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எம்பரருக்கு அனுப்பக்கூடிய அந்த லெட்டர்ஸையும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது என் காசு தானே நீ வாங்குற, உனக்கு எதுக்கு நான் மரியாதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. வெல்லஸ்லி carried matters further with his objective of establishing British predominance through his subsidiary alliance system. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர்களை அவங்க அரசர்களாக மதிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு யார் தான் முக்கியம், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய க்ரௌன். ஸோ அவங்களோட ஆதிக்கம் தான் இந்தியாவில் இருக்கணும், பிரிட்டிஷ் சுப்ரீமசி தான் இங்கே இருக்கணும். அப்போ என்ன செய்யக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர்களையோ நவாப்புகளையோ பெருசாக காட்டக்கூடாது. ஸோ அந்த விஷயங்களை தான் பிரிட்டிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்லஸ்லி made subsidiary alliance with the 3 of the major states of India,
ஹைதராபாத், பூனா அண்ட் மைசூர். இந்த 3 முக்கியமான ஸ்டேட்ஸ் கூடயும் வெல்லஸ்லி என்ன பண்ணிக்கிட்டாரு, சப்சிடரி அலையன்ஸ் பண்ணிட்டாரு. சரியா? வாரிசிலப்பு கொள்கைனா டல்ஹவுசி, சப்சிடரி அலையன்ஸ்னா வெல்லஸ்லி. இந்த 2 பேரையும் நம்ம மறக்கவே கூடாது. ஹேஸ்டிங்ஸ், who became Governor General in 1813, ordered the removal of the phrase denoting the imperial supremacy from his seal. ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ராயல் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேப்பராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது எந்த டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும். இப்போ இந்தியாவோட சின்னம் இருக்கு இல்லையா, அசோக சக்கரம், டிஎன்பிசி பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கோயில் கோபுரம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி முகல் எம்பரர் ஒரு சிம்பிள் வச்சிருக்கிறார். சரியா? அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இம்பீரியல் சுப்ரிமசியை உடைக்கிறதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறார். சரியா? அந்த சீலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. He refused to meet Emperor Akbar too unless he waived all authority over the company's possession. அவர் என்ன பண்றாரு, உங்களெல்லாம் நாங்கள் பார்க்கணும் இல்லை உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்யணும் அப்படின்னா கம்பெனியோட பொசிஷன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் ஹேஸ்டிங்ஸ் laid down a policy that the company was in no way responsible for the administration of the Indian states. இவ்வளவும் செஞ்சுட்டு ஹேஸ்டிங்ஸ் என்ன செய்யறாரு, இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எங்களுக்கு கிடையாது, அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு, ஆனால் உங்ககிட்ட இருந்து நாங்கள் டேக்ஸ் எடுத்துப்போம், லேண்ட் எடுத்துப்போம், உங்களுக்கெல்லாம் மேலே நாங்கள் பிரிட்டிஷ் காலனிலாம் சொல்லிப்போம், ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. Thus, under the subsidiary system, each prince was secure on his throne, notwithstanding the discontent of his people or by his jealous neighbors. அப்போ என்னதான் அந்த பிரின்ஸ் பண்ணுவார்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அங்கே இருக்கக்கூடிய படை என்னோடது கிடையாது, வரி வசூலிக்கிறதுக்கான உரிமை என்னோடது கிடையாது, லேண்ட் என்னோடது கிடையாது. அப்போ நான் வந்து பிரின்ஸுன்னு சும்மா தான் இருக்கேன். சரியா? நான் பிரின்ஸ் தான், ஆனால் நான் என்னோட பிளேஸ்க்கு நான் பிரின்ஸ் தான். அப்போ மக்கள் என்னை எப்படி மதிப்பாங்க, என் கூட இருக்கக்கூடிய என்னோட நெய்பர்ஸ் என்னை மதிப்பாங்க. யோசிச்சு பாருங்க அந்த பொலிட்டிக்கல் ட்ரௌமா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன் ரீஜன் சத்யஸ், கத்தியவார் அண்ட் சென்ட்ரல் இந்தியா, divided among a great number of petty chiefs, the company's close supervision became indispensable for prompt action. நிறைய பகுதிகளாக உடஞ்சிருக்கு இந்த இடத்துல, ஆனால் இருந்தாலும் கம்பெனியோட சூப்பர்விஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. எந்த இடத்துல போனாலும் கம்பெனியோட ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரியா? The company army helped the Indian rulers under the subsidiary system to quell any rebellion or disturbance within the states. பட் ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு எல்லாருமே அமைதியாக இருக்க மாட்டாங்க. சரியா? யாராவது கிளர்ச்சியில் ஈடுபட தான் செய்வாங்க. அப்படி கிளர்ச்சியில் ஈடுபட்டால் பிரிட்டிஷ்காரங்க என்ன செய்கிறாங்க, வேகமாக வந்து அந்த ரெபெலியனை ஒடுக்குறாங்க. இந்த ஒரு வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணுறாங்க. இன் ஹைதராபாத், the authority of Nizam did not prevail in certain areas as the Arab troops lived without any control. The assistance of British troops helped reduce the Arabs to obedience. ஹைதராபாத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரூப்ஸை கலைச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த அரப் ட்ரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்தை வந்து ஏற்றுக்கல. ஸோ நிறைய இடத்துல கிளர்ச்சி பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்களை அடக்கி அரப்ஸை வந்து அவங்களுக்கு கீழே வர்ற மாதிரி பண்ணுறாங்க. இன் மைசூர் ஸ்டேட், த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ராஜா provoked a rebellion in 1830 and the Treaty of Wellesley only provided authority for the company to interfere. இங்கே மைசூரில் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பார்க்க முடியல ராஜாவால். சரியா? நிறைய நெருக்கடிகள் இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு கிளர்ச்சி வருது. அப்போ வெல்லஸ்லி என்ன பண்ணுறாங்க, கம்பெனி இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, வேறு யாருமே என்ன செய்யலை, ஹெல்ப் பண்ணல. அதாவது மற்ற எந்த இந்தியன் பவர்ஸ் கூடயும் அலையன்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு. வில்லியம் பெண்டிக் as Governor General relieved the Raja of all his powers and appointed Mark Cuban to administer Mysore. ஸோ இந்த இடத்துல வில்லியம் பெண்டிக் என்ன பண்ணுறாங்க, மைசூரோட ராஜாவை நீக்கிட்டு மார்க் குபன் அப்படிங்கிற ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி மைசூரோட அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்க வைக்கிறாங்க. சரியா? கிங்குங்கிற ஒரு பேருக்காவது இருந்தார், இப்போ அதுவும் கிடையாது. இன் குவாலியர், டியூரிங் அ மைனாரிட்டி, த பார்ட்டிஸ் அட் தி தர்பார் quarreled bitterly among themselves. The army of the state passed out of control. Ellenborough moved with a strong army, but the state army resisted. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியில் நடக்கக்கூடிய கிளர்ச்சியை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க, பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அட் த பேட்டில் ஆஃப் மகாராஜ்பூர், த ஸ்டேட் ஆர்மி வாஸ் defeated and new terms of conditions including the limitation of the military forces maintained by it were imposed in 1843. என்ன பண்ணாலும் கடைசியில் ஒரு பேட்டில் வருது, அதில் தோற்கடிக்கப்படுறாங்க, பிரிட்டிஷ்க்கு கீழே வந்துடுறாங்க. Dalhousie's new method of annexing territories, doctrine of lapse, as we have seen,
இன்க்ரீஸ் த டெரிட்டரிஸ் அண்டர் பிரிட்டிஷ் டொமைன். இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலமாகவும் பிரிட்டிஷ்க்கு அதிகமான டெரிட்டரிஸ் கிடைக்குது. ஈவன் அக்செஷன் ஆஃப் டெரிட்டரி ஆல்சோ இன்க்ரீஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி கம்பெனி ஓவர் தி கவர்மெண்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் பிரின்ஸ். இப்படி எல்லா விஷயங்கள் மூலமாகவும் கம்பெனியோட ஆதிக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் மேலே அதிகமாகிட்டே வருது. ரெஃபார்ம்ஸ் இன் சிவில் அண்ட் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா, இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்ன்வாலிஸ் ஆர்கனைஸ்ட் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன், செக்யூரிங் த சர்வீசஸ் ஆஃப் வில்லியம் ஜோன்ஸ் அட் ஜட்ஜ் அண்ட் அன் ஓரியன்டலிஸ்ட். ஓரியன்டலிஸ்ட் யார் அப்படின்னா புதுமையை வந்து ஏற்கிறவங்க மாதிரி. சரியா, இவங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுப்பாங்க. வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜட்ஜாக இருக்கிறாங்க. சரியா, பெங்கால் பகுதிக்கு வருவாங்க, ஒரு ஜட்ஜாக இருக்கிறாங்க. அண்ட் ஓரியன்டலிஸ்ட். இப்போ வந்து 2 புதிய பிரச்சனைகள் வந்து வரும். இப்போ நாங்கள் வந்து ஃபாரினர்ஸ், நீங்கள் நேட்டிவ் பீப்புள், நாங்கள் தான் உங்களுக்கு நீதி வழங்க போகிறோம். அப்படிங்கும்போது என்னோட சட்டத்திட்டங்கள் படி உங்களுக்கு நீதி வழங்கணுமா, இல்லை உங்களோட சட்டத்திட்டங்கள் படி நீதி வழங்கணுமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. சரியா, he set up a machinery for the detection and punishment of crime, thereby ending the dual system of government established by Clive. கிளைவ் வந்து 2 அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, இரட்டை ஆட்சியை. கவர்னரும் பிரிட்டிஷும் ஆட்சி பண்ணும், நவாபும் ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல தான் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு 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 பர்ஃபெக்டான ஒரு கோடை கொண்டு வந்துட்டு இதுதான் இருக்கும், இனிமேல் இரட்டை ஆட்சிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. த கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ was separated from administration and justice. ரெவென்யூ கலெக்ஷன் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷனோடையும் ஜஸ்டிஸோடையும் இருக்கக்கூடாது. ஏன்னா திவானி ரைட்ஸுங்கிறது அப்படி தானே, ரெவென்யூவும் கலெக்ட் பண்ணிக்கலாம். சிவில் சம்மந்த மாதிரி எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதை நீங்கள் பேசி விசாரித்து தீர்ப்பு வழங்கலாம் அப்படிங்கிறது தான் திவானி ரைட்ஸ். பட் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணுறாரு, இல்லை அந்த ரெண்டும் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷன் வேற ஜஸ்டிஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. He deprived the collectors of their judicial function and confined them to revenue collection. ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறீங்களா, உங்களோட வேலை ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான், நீதி வழங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட்ஸ் வேர் தரோலி ரீஆர்கனைஸ்ட். சிவில் கோர்ட்டுகளும் சரி கிரிமினல் கோர்ட்ஸும் சரி என்ன செய்கிறாங்க, மொத்தமாக மாற்றுறாங்க. அட் தி டாப் ஆஃப் தி ஜுடிஷியல் சிஸ்டம் வேர் தி சாதர் திவானி அதாலத் அண்ட் தி சாதர் நிசாமத் அதாலத். சரியா, சாதர் திவானி அதாலத் அப்படிங்கிறதுனா சிவில் கோர்ட் மாதிரி இருக்கும். சாதர் நிசாமத் அதாலத் அப்படிங்கிறது கிரிமினல் கோர்ட். சரியா, அதாலத் அப்படின்னா கோர்ட், நீதிமன்றம் அப்படின்னு அர்த்தம். The 2 highest civil and criminal courts இந்த ரெண்டும் தான் ஆஃப் அப்பீல் அட் கல்கட்டா. இப்போ நமக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை கிட்ட கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஹை கோர்ட்டுக்கு போகும். ஹை கோர்ட்டில் வழங்கின நீதியும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகும் இல்லையா. அந்த மாதிரி அப்பீல், கோர்ட் ஆஃப் அப்பீல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் தான் இருக்குது. சரியா, அதாவது பெங்காலில். வேர் பிரசிடெட் ஓவர் பை தி கவர்னர் ஜெனரல் அண்ட் ஹிஸ் கவுன்சில். ஸோ இந்த இடத்துல அப்பீல் பண்ணுற இடத்துல யார் இருக்காங்க, நமக்கு இப்போ இருக்கிற சிஸ்டம் படி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் தான் இருப்பார் இல்லையா. பட் இந்த இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலும் அவரோட கவுன்சிலும் இருப்பாங்க. அண்டர் தெம் வேர் 4 ப்ராவின்ஷியல் கோர்ட்ஸ் ஆஃப் அப்பீல் அட் கல்கட்டா, டெக்கான், முர்ஷிதாபாத் அண்ட் பாட்னா. இந்த மாதிரி 4 ப்ராவின்ஷியல் கோர்ட்டை வந்து உருவாக்குறாங்க. சரியா, ஒரு ஹை கோர்ட் இருக்குது, ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்டுக்கு கீழே ஹை கோர்ட் செயல் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ட் ஆஃப் அப்பீல் ஒன்று இருக்குது கல்கட்டாவில். 4 ப்ராவின்ஷியல் கோர்ட்ஸ் இருக்குது, கல்கட்டா, டெக்கான், முர்ஷிதாபாத் அண்ட் பாட்னாவில். ஈச் வாஸ் டு ஃபங்க்ஷன் அண்டர் 3 யூரோப்பியன் ஜட்ஜஸ் எய்டட் பை இந்தியன் அட்வைசர்ஸ். இந்த எல்லா கோர்ட்லையுமே ஜட்ஜாக யார் தான் இருப்பா, யூரோப்பியன் ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியன்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் கேம் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிட்டி கோர்ட்ஸ், ஈச் presided over by a European judge assisted by Indians. இது வந்து மொத்தமாக கோர்ட் ஆஃப் அப்பீல், ப்ராவின்ஸில் கோர்ட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிட்டி கோர்ட்ஸ். சரியா, இந்த இடத்துலையும் யூரோப்பியன் ஜட்ஜு தான் இருக்கிறாங்க, இங்கேயும் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டி வாஸ் ப்ரொவைடட் வித் அ கோர்ட். அட் தி பாட்டம் ஆஃப் தி ஜுடிஷியல் சிஸ்டம் வேர் கோர்ட்ஸ் அண்டர் இந்தியன் ஜட்ஜஸ் கால்ட் முன்சீஃப். ஜுடிஷியல் சிஸ்டமில் பாட்டம் லைன் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல தான் இந்தியன் ஜட்ஜஸே இருக்கிறாங்க. சரியா, அதை என்னன்னு சொல்கிறாங்க, முன்சீப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சிவில் கேசஸ் Muslim law was imposed and followed. In criminal cases, Hindu and Muslim laws were applied according to the religion of the litigants. எந்த ஒரு குற்றவாளியை விசாரிக்கிறோமோ அவரோட மதம் ஏதோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த சட்டத்தை எடுத்துகிட்டு விசாரிக்கிறாங்க.
இப்போ ஒரு குற்றவாளி முஸ்லீமா இருக்கார் அப்படின்னா முஸ்லீம் லா படி அவங்களை விசாரிப்பாங்க. குற்றவாளி ஹிந்து அப்படின்னா ஹிந்து லா படி அவங்களை விசாரிப்பாங்க. சரியா? இப்போ நமக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்க யாரா வேணா இருங்க, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் சொல்லிட்டு நம்ம எல்லா இந்தியன்ஸ்க்கும் ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். சரியா? இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆனா என்ன இருந்திருக்கு அப்படின்னா முன்னாடி இருந்திருக்கு. ஏன்னா நிறைய பீப்புள் டிஃப்ரெண்டா இருக்காங்க. அண்ட் இந்த பிரிவினையை வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் வச்சுக்கிட்டாங்க. சரியா? நம்மளை வந்து சேரவே விடலை. நீ இந்து தான், நீ முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தனித்தனியாகவே பிரித்து வச்சுட்டு கடைசி வரைக்கும் அந்த சண்டையை இழுத்து விட்டு போயிட்டாங்க. The biggest contribution of Cornwallis was the reform of the civil services. காரன்வாலிஸை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப நினைவில் வச்சுக்கிற வேண்டிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் அவர் கொண்டு வந்த ரெஃபார்ம்ஸ் தான். சரியா? காரன்வாலிஸ் provided scope for employing capable and honest public servants. இவர் தான் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிறவங்க ஹானஸ்டாக இருக்கணும். அண்ட் அவங்க என்ன பண்ணணும், ரெக்ரூட் பண்ணணும். நம்ம சும்மா அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, ஒரு தேர்வு மூலமாக நம்ம என்ன செய்யணும், அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணணும். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் தான். He put an end to the old tradition of the civil service wherein the company servants were given a small salary but were permitted to trade. கம்பெனி சர்வெண்ட்டை தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் சர்வெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் அவர் என்ன பண்ணுவார், பப்ளிக் சர்வெண்ட்டாக இருப்பார், ஒரு ட்ரேடர் தானே. ஸோ ட்ரேடு மேலே தான் அதிகமான கவனத்தை செலுத்திருப்பார். பட் காரன்வாலிஸ் என்ன பண்ணுறாங்க, இல்லை பப்ளிக் சர்வெண்ட்னா அவர் முழுக்க பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கணும், அதுக்கான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். காரன்வாலிஸ் appointed people solely on merit but considered that efficiency required the exclusion of Indians from the company service. பட் அவர் வந்து இவ்வளவும் பண்ணவர் கடைசியில் ஒரு விஷயத்தை பண்ணிட்டார். என்ன அப்படின்னா இந்த மாதிரி மெரிட் பேஸில் ஒரு தரமான ஒரு சிவில் சர்வெண்ட்டை வைக்கணும்னா அது கண்டிப்பாக இந்தியன்ஸாக இருக்கக்கூடாது, கம்பெனி சர்வீஸாக கம்பெனியோட நியமனமாக தான் இருக்கணும். அதாவது இந்தியன்ஸ் இருக்கக்கூடாது, யூரோப்பியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வாஸ் டிவைடட் இன்டு தானாஸ், போலீஸ் சர்க்கிள்ஸ், ஈச் தானா அண்டர் டரோகா அண்ட் இந்தியன் ஆஃபீஸர் பிரிக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு அதுக்கு ஒரு ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. காரன்வாலிஸ் போலீஸ் சிஸ்டம் was further improved under Warren Hastings. The rigid separation of judicial and revenue powers was given up. The collector began to function as magistrate as well. இங்கே வந்து ஜுடிஷியல் சிஸ்டமும் ரெவென்யூ பவர்ஸையும் பிரித்தாங்க இல்லையா, அந்த பிரிவினை காலப்போக்கில் மழுங்க ஆரம்பிச்சுட்டு கலெக்டர் தான் என்ன பண்ணுறாரு, மேஜிஸ்ட்ரேட்டோட வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கலெக்டர் அப்படிங்கிறவர் ஆக்சுவலி ரெவென்யூ கலெக்டர் தான். பட் இப்போ தான் என்ன செய்கிறாங்க, கலெக்டர் அப்படிங்கிறது ஒரு ஆட்சியர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு மாதிரி மாறிடுச்சு. காரன்வாலிஸ் who toned up the civil and criminal administration, however did not pay adequate attention to the education of company servants. ஆனால் அவர் என்ன பண்ண அப்படின்னா எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. It was Wellesley who emphasized the need for educating and training them. வெல்லஸ்லி தான் என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் சர்வெண்ட்டாக வரக்கூடியவங்க படிச்சிருக்கணும் அண்ட் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறாரு. வெல்லஸ்லி thought the civilians should have a knowledge of the language, law, customs, manners and history of India in addition to their liberal education in England. வெல்லஸ்லி என்ன நினைக்கிறாரு, பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கணும்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இந்தியாவை பற்றின ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அவங்க இங்கிலாண்டில் படித்தவங்களா இருக்கணும். அதாவது இந்திய உடையில இங்கிலாந்து மூளை, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அவர் நினைக்கிறார். சரியா? வித் திஸ் ஆப்ஜெக்ட் த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் வாஸ் ஃபவுண்டட் அட் கல்கட்டா இன் 1800. பப்ளிக் சர்வெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவே ஃபோர்ட் வில்லியமில் ஒரு காலேஜ் உருவாகுது. A 3-year course of study was provided for the company's civil servant. கம்பெனியோட சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. The college was staffed by European professors and 80 Indian pundits. சரியா? யூரோப்பியன் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, இந்தியன் பண்டிட்ஸும் இருக்கிறாங்க. This became the Oriental School for Bengal civilians. ஓரியண்டல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளையோ கல்ச்சரையோ இல்லை எஜுகேஷன் சிஸ்டமையோ அக்செப்ட் பண்ணிக்கிறது. சரியா? 2 டீமாக பிரிவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆங்கிலிசிஸ்டாக இருப்பாங்க, ஓரியன்டலிஸ்டாக இருப்பாங்க. ஆங்கிலிசிஸ்டாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இந்தியர்களுக்கு வந்து அவ்வளோ இதெல்லாம் கிடையாது, அவங்களோட கல்ச்சர் வந்து அவ்வளோ பழமையானது கிடையாது, அவங்க மொழி வந்து அவ்வளோ இதானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மட்டமாக தான் பார்ப்பாங்க. சரியா? ஜஸ்ட் நம்மளை வந்து என்ன செய்வாங்க, பார்பேரியன்ஸாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க.
ஸோ நம்ம இங்கிலீஷ் தான் எல்லா விதத்துலையும் மேலானது. இன்னமும் அந்த மாயை நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? யாராவது இங்கிலீஷில் பேசினாலே உங்களை பெருசாக நினைக்கிறோம், உங்களை அறிவாளின்னு நினைக்கிறோம், வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கவங்கள ஒரு மாதிரி பார்க்குறோம். ஸோ இந்த எல்லா மாயையுமே அவங்க நமக்கு கிரியேட் பண்ணதான். அவங்க என்ன செய்கிறாங்க, இந்தியர்களை வந்து மதிக்கவே இல்லை. பட் இந்த ஓரியன்டலிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை இந்தியன் கல்ச்சரும் நம்மளோட கல்ச்சர் அளவுக்கு ஒத்துதான். அவங்களோட லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களோட புத்தகங்களாக இருக்கட்டும், எல்லாமே பழமை வாய்ந்தது அண்ட் ஒர்த்தானது. ஸோ இந்தியன்ஸை ரூல் பண்ணுறதுக்கு அவங்களோட கல்ச்சர் அண்ட் நாலேஜை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் யார், இந்த ஓரியன்டலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி பெங்கால் சிவிலியன்ஸ்க்கு, பெங்காலில் தான் முதல்ல இந்த கல்லூரி உருவாகுது. ஸோ ஓரியன்டல்ஸ் கூட அது இருக்குது, அதாவது இந்தியா சார்ந்த படிப்பாக இருக்குது. இன் 1806 the East India College was established in England. In Madras, the College of Fort St. George was set up by F.W. Ellis in 1812 on the lines of College of Fort William. ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல என்ன செய்கிறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலேஜஸை வந்து உருவாக்குறாங்க. It was here that the theory that the South Indian languages belong to a separate family of languages. நம்ம எல்லிஸ் பற்றி பார்த்துருப்போம். யூனிட் 8 படிக்கும்போது நீங்கள் எல்லிஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்களோட கண்டுபிடிப்பு தான் என்ன, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து ஒரு தனி மொழி குடும்பம், அது வந்து சான்ஸ்கிரிட்டோட சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? ஆக்சுவலி நம்ம யாரும் நமக்கு காட்டினதே பிரிட்டிஷ் பீப்புள் தான். அவங்க என்னதான் நமக்கு கொடுமைகள் செஞ்சிருந்தாலும் நமக்கு வரலாறையும் சரி, நம்ம யார் அப்படிங்கிற அடையாளத்தையும் சரி, அவங்க தான் நமக்கு காட்டியிருக்காங்க. சரியா? கால்டுவெல்ல இருந்து எல்லிஸ் வரைக்கும் யாருனாலும் சரி, இவங்க தான் நமக்கு நம்மளோட வரலாறு சொன்னவங்க. ஸோ சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து சான்ஸ்கிரிட்டோட சம்மந்தப்பட்டது கிடையாது. அண்ட் சான்ஸ்கிரிட் தான் பழமையான மொழி அப்படிங்கிறது கிடையாது, அதுக்கு முந்தின ஒரு மூத்த மொழியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்றாங்க. இண்டிபெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் வாஸ் ஃபார்முலேட்டட். வட இந்திய மொழிகளுக்கும் தென்னிந்திய மொழிகளுக்கும் சம்மந்தமும் கிடையாது, இது ஒரு தனி மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போ தான் வந்துட்டு இருக்கு. எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்டர் கம்பெனி ரூல். இப்போ கல்வி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். Establishment of Madrasa by a learned Maulvi with the support of Warren Hastings was the beginning of initiatives of British government to promote education. மதரசா அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும் இல்லையா, இஸ்லாமிய கல்வி நிலையம். சரியா? அது வந்து இஸ்லாம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் பேர் தான் என்ன, மதரசா அப்படிங்கிறது. அது ஒரு மௌல்வியோட சப்போர்ட்டோட வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து கிரியேட் பண்றாரு. சரியா? இதுக்கு ப்ரமோட் எஜுகேஷன். நீங்க என்ன பண்றாங்க, இந்திய வழி கல்வியே உங்களுக்கு கொடுக்கலாம், நமக்கு வந்து ஆங்கில கல்வி வேண்டாம், இந்திய வழி கல்வியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திஸ் மதரசா started with 40 stipendiary students. What Warren Hastings had done for the Muslims, his successor was prepared to do for the Hindus. இவர் வந்து என்ன பண்றாரு, முஸ்லிம்ஸ்க்கு தான் மதரசாவை கட்டி கொடுக்குறாரு. சரியா? வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவருக்கு அப்புறம் வந்தவங்க என்ன பண்றாங்க, இந்துக்களுக்கான சான்ஸ்கிரிட் காலேஜை கிரியேட் பண்றாங்க. காரன் வாலிஸ் established a Sanskrit college 1791 in Benares. சரியா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் முஸ்லிம்களுக்காக மதரசாவை கட்டிக்கிறாரு. காரன் வாலிஸ் வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு அப்புறம் வந்தவர் இந்துக்களுக்காக சான்ஸ்கிரிட் காலேஜை கட்டுறாங்க இங்க பெனாரஸ்ல. The successive governors in the next 20 years however did nothing to follow it up. பட் இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க யாருமே இந்திய வழி கல்விக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இங்கிலாண்டில் இதுக்கான ஒரு கமிட்டி போடுவாங்க இல்லையா, இந்தியாவில் எந்த மாதிரியான கல்வி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்சார்ஜாக இருக்கிறது என்ன சொல்லுவார், இல்லை இந்தியர்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ்லாம் கிடையாது, அவங்க அவ்வளோ ஒர்த்தெலாம் கிடையாது, இன்னொன்று அவங்க வந்து மூட நம்பிக்கைகளை அதிகமாக நம்புறவங்க, ஸோ அதுக்கு நம்மளோட இங்கிலீஷ் கல்வி தான் கரெக்டு, அண்ட் அவங்க எப்படி நமக்காக தானே வேலை செய்ய போகிறாங்க, ஸோ அவங்க நம்ம கல்வியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. The company held the view that it was not desirable in its own interest to encourage education in India. இவங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனி தானே, ஒரு வணிக கம்பெனி, இந்தியாவில் கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இருக்கு? ஸோ இந்த மாதிரி தாட் வர ஆரம்பிச்சிடும். In 1813, when the company charter was renewed, it contained a class intended to force on the company the initiative for a regular educational policy. அவங்க என்ன செய்கிறாங்க, இதுக்கப்புறம் வரக்கூடியவங்க நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு கல்வி முறையை நீங்கள் பின்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹேஸ்டிங்ஸ் என்கரேஜ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ் பை மிஷனரிஸ். ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாரு, மிஷனரிகள் இருக்காங்க இல்லையா, கிறிஸ்டியன் மிஷனரிஸ், அவங்க வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜில் ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுறாங்க, அதாவது வட்டார மொழிகளில் கல்வி கொடுக்குறாங்க இல்லையா, அதை என்கரேஜ் பண்ணுறாரு. He was the patron of the Hindu College established at Calcutta in 1817, supported by the Indian public for the teaching of English and of Western science. ஹிந்து காலேஜில் உருவாக்குறாங்க இல்லையா கல்கட்டாவில், அந்த இடத்துல ஆங்கிலமும் சொல்லி கொடுக்குறாங்க,
மேற்கத்திய கல்வியும் இருக்கு சரியா, வெஸ்டர்ன் சயின்ஸையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இந்திய கல்வி அப்படிங்கிறது வேதம், ஒழுக்கம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படிங்கிறது சயின்ஸ் சம்மந்தப்பட்டது சரியா. பட் பீப்புள் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாலேஜை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது சரியா. ஸோ அதை வந்து அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. The cause of education was further promoted by missionaries like Alexander Duff. Thanks to Hastings' liberal outlook, press censorship instituted in 1799 was abolished. ஹேஸ்டிங்ஸ் வந்து என்ன செய்யறாரு, கொஞ்சம் ப்ராடா திங்க் பண்றாங்க. அண்ட் இந்த இடத்துல மிஷினரிகளோட பங்குன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் டஃபோடது அதிகமானது சரியா. பிரஸ் சென்சார்ஷிப், அதாவது பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்க இருக்குது இல்லையா, அதை சென்சார் பண்ணுவாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஏதாவது கருத்து தெரிவித்தாலோ இல்லைன்னா ஏதாவது அப்போஸ் பண்ற மாதிரி இருந்தாலோ அதை தணிக்கை செஞ்சிருவாங்க சரியா. இதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க எப்போ, 1799ல. It was in such an atmosphere that the Bengali weekly, the Samachar Tarpan, was started in 1818. ஸோ முதல்ல பெங்காலில் ஒரு வீக்லி வருது. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாச்சார் தர்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த வருஷம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1818, இந்த பிரஸ் சென்சார்ஷிப் அபாலிஷ்மெண்ட்க்கு அப்புறம். The Charter of 1833 emphasized the development of the country primarily in the interest of its inhabitants. William Pentick, appointed the first Governor General of United India, reformed the society by suppressing thuggee, robbery and murder committing by the thugs in accordance with the ritual. 1833க்கு அப்புறம் உருவாக்கக்கூடிய எல்லா சட்டங்களுமே இன்ஹாபிட்டன்ஸ், அதாவது நேட்டிவ் இந்தியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்திய மக்களோட வெல்ஃபேர் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் வில்லியம் பெண்டிக்கும் என்ன பண்றாரு, யுனைடெட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் இல்லையா, அவரும் என்ன பண்றாரு, தக்கி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சரியா, தக்கர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. இவங்களை சப்ரஸ் பண்றதுக்கான நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க சரியா. தக்கர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபரி அண்ட் மர்டர், அதாவது கொலை செய்வாங்க, திருடுவாங்க, இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க. அதுவும் என்ன செய்வாங்க, ஒரு வழக்கமா வச்சிருக்கிறவங்க, ரிச்சுவல் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பீப்புள் தான் யாரு, இந்த தக்கி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களை ஒடுக்கிறதுக்கு வில்லியம் பெண்டிக் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருப்பாரு. அபாலிஷிங் சதி, இது போக சதியை வந்து என்ன செஞ்சிருப்பாரு, அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரடியூசிங் இங்கிலீஷ் ஆஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். சதியை ஒழிச்சதுல வந்து வில்லியம் பெண்டிங்க்கு பங்கு இருக்கும். பட் இந்த இடத்துல தான் ராஜாராம் மோகன் ராய் வருவாங்க சரியா. அது எல்லாத்தையுமே சீர்திருத்தங்கள் வரும்போது பார்க்கலாம். இன்ட்ரடியூசிங் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா, அதாவது நம்ம கல்வி சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, நம்ம என்ன மீடியம் கேட்போம்ல, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மீடியம்ல கிளாஸ் எடுக்கிறோமோ அதை சொல்லுவாங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷா கொண்டு வராங்க. திஸ் he thought would facilitate Indianization of the services. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஆங்கில கல்வியை இந்தியர்களுக்கு கொடுக்கறது மூலமா இந்தியர்களை என்ன செய்யலாம், ஆங்கிலேயர்களாக மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுக்க நினைக்கிறாங்க. பென்டிக் founded the Calcutta Medical College in March 1835. The students of this college were sent to London in 1844 to complete their studies. என்ன பண்ணுறாங்க, கல்கட்டாவில் மெடிக்கல் காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா இங்கிலாந்து போக சொல்கிறாங்க. ஏன்னா முழுக்க அவங்கள வந்து என்ன செய்யறாங்க, வெஸ்டர்ன் பீப்புளாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இப்போ கூட கோட் சூட்லாம் போட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாதான் நம்ம பெரிய ஞானி அப்படிங்கிற நினைப்பெல்லாம் நமக்கு இன்னமும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் சரியா. 10 years after the establishment of the Calcutta Medical College, the Grant Medical College in this college in Bombay was founded in 1845 சரியா. கல்கட்டால ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாம்பேல ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்றாங்க. In 1847 the Thomason Engineering College at Roorkee, now IIT Roorkee, came to existence. ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் ஸ்டார்ட் பண்றாங்க. 1984 a school for girls was founded in Calcutta. நம்ம ரெஃபார்ம் பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் சரியா. கேர்ள்ஸ்க்கான ஸ்கூல் உருவானதை பத்திலாம் இதெல்லாம் பெரிய அதிசயம் சரியா. பெண்களுக்கு வந்து கல்வியா மறுக்கப்பட்ட காலத்துல கேர்ள்ஸுக்குன்னு தனி ஸ்கூல் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சினே சொல்லலாம். மெக்காலே கேம் டு இந்தியா ஆஸ் அ லா மெம்பர் இன் 1835 சரியா. மெக்காலே அப்படிங்கிற யாருன்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் என்ன பண்றாங்க, ஒரு லா மெம்பர் இந்தியாவுக்கு வராரு. எதுக்கு வராரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எந்த மாதிரியான எஜுகேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு போடப்பட்ட ஒரு ஹெட் தான் யாரு பார்த்தீங்கன்னா இந்த மெக்காலே. He was appointed president of the board of education. எஜுகேஷன் போர்டோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்காலே தான். He had a poor opinion of indigenous learning. நமக்கு வந்து
ஹிஸ்ட்ரியில் சில கேரக்டர் பார்க்கும்போது ஏன்டா அவர் இருக்கிறாரு வில்லன் மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? பர்சனலி நமக்கு மெக்காலே பார்க்கும்போது அப்படி தோணும். ஏன் அப்படின்னா அவர் நம்மளோட கல்ச்சரையும் சரி லாங்குவேஜையும் சரி கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம ஆட்களும் அப்படி தான் இருந்திருக்கோம். சரியா? புவர் ஒப்பீனியன் ஆஃப் இண்டிஜினஸ் லேர்னிங், நம்மளோட கல்வி முறையை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. மெக்காலே ரெக்கமெண்டட் அண்ட் கவர்மெண்ட் அக்செப்டட் டு மேக் இங்கிலீஷ் த லிட்ரரி அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய மொழிகளில் அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஸோ இங்கிலீஷை நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, நம்ம அவங்களுக்கு மேலே. ஸோ நீங்கள் இங்கிலீஷையே அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாவை அனௌன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியும் ஆங்கில வழி கல்வியாக தான் இருக்கும் அண்ட் வெஸ்டர்ன் சயின்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்காலே சொல்லிடுவார். த சார்ட்டர் நம்ம பார்க்கோம் இல்லையா? சார்ட்டர் ஆக்ட், ஒரு சார்ட்டர் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு. சார்ட்டர்னா ஆக்சுவலி என்ன? இட்ஸ் அ கிராண்ட் பை அ கண்ட்ரிஸ் சாவரின் பவர் டு ஸ்டார்ட் அ கம்பெனி, யூனிவர்சிட்டி ஆர் அ சிட்டி வித் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் கிளியர்லி ஸ்டேட்டட். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான உரிமையை அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட சாவரின் பவர் யாரா இருக்கும், கிங் ஆர் குயின் என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அந்த உரிமைக்கு பேர் தான் என்ன? சார்ட்டர் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை சாவரின் பவரான குயின் எலிசபெத் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க சார்ட்டரா 1600s. இட் கேம் டு பி ரினியூட் எவ்ரி 20 years. சரியா? பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபேக்ட், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கிக்கிட்டாங்க, அதோட மோனோபாலி ஃபுல்லாக இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு? 20 வருஷத்துக்கு மட்டும்தான். காலவரையறின்றி அப்படின்லாம் கிடையாது, இவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இல்லையா? ஸோ 20 வருஷத்துக்கு தான் இவங்களுக்கு மோனோபாலி அப்படி சொல்லிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க, இது ரினியூவல் பண்ணிட்டே போவாங்க. ஆஃப்டர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் டுக் ஓவர் as Governor General since 1773. The Charter of 1853 was the last one before the company government was taken over by the crown. கடைசியா சார்ட்டர் எப்போ போட்டாங்க அப்படின்னா 1853 தான். சரியா? இதுக்கப்புறம் கம்பெனி வந்து யார்கிட்ட போயிடும், கிரவுன் கிட்ட போயிடும். ஸோ 20 வருஷத்துக்கு ஒரு சார்ட்டர் போட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மோனோபாலியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. லாஸ்ட் சார்ட்டர் இந்த 1853 தான். ஓகே, இப்போ நம்ம மெக்காலே எஜுகேஷன் பாலிசி கிட்ட வருவோம். டல்ஹவுசி ஷோட் கீன் இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷன். டல்ஹவுசி என்ன பண்ணுறாரு, எஜுகேஷன் கிட்ட ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஹி அப்ரூவ்ட் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் வெர்னாக்குலர் எஜுகேஷன் டிசைன்டு பை ஜேம்ஸ் தாமசன், லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் தி நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு, வெர்னாக்குலர் லாங்குவேஜில் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு அண்ட் வெர்னாக்குலர் எஜுகேஷன், அதாவது அந்த பகுதி சம்மந்தப்பட்ட கல்வியை அவங்க கற்றுக்கட்டும், இந்திய கல்வின்னு வச்சுக்கோங்களேன், அதை கற்றுக்கிறதுக்கு அண்ட் அதை கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஓகே சொல்கிறாங்க. அதை யார் டிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் தாமசன் அப்படிங்கிற ஒரு லெப்டினன்ட் கவர்னர், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸை சேர்ந்தவங்க. சரியா? பிரசிடென்சியாக இருந்துச்சுன்னா அதோட கவர்னரை அதோட ஹெட்டை கவர்னர் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இது ஒரு ப்ராவின்ஸ் இல்லையா? ஸோ அதனால அவரோட ரேங்க் என்ன, லெப்டினன்ட் கவர்னர். த எஜுகேஷனல் டிஸ்பேட்ச் ஆஃப் சார்ல்ஸ் வுட் அவுட்லைன் அ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் பிரைமரி, செகண்டரி அண்ட் காலேஜியேட். மூணாவதாக இங்கே ஒருத்தர் வராரு, யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் வுட். இதை தான் என்ன சொல்லுவோம், வுட்ஸ் டெஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம், 1854. சரியா? ஒவ்வொரு பர்சனும் என்ன செய்கிறாங்க, இந்தியாவோட கல்வி நிலையை குறித்து ஆராயறதுக்காக வராங்க. அது யாரோட தலைமையில் அந்த கமிட்டி போடப்பட்டிருக்கோ அவங்களோட பேரை சொல்லி அந்த பாலிசி இருக்கும். சரியா? ஸோ இந்த சார்ல்ஸ் வுட் அப்படிங்கிறவர் கொடுத்த எஜுகேஷனல் டிஸ்பேட்ச் பேர் என்ன, வுட்ஸ் டெஸ்பேட்ச். Departments of Public Instruction and University for each of 3 presidencies were organized for the purpose. So இந்த Woods Dispatch படி University of Madras வந்து உருவாகும். சரியா? Under this plan, along with universities in Bombay, Calcutta, 3 மாகாணங்களே என்ன செய்யும், universities உருவாகும். Dalhousie modified the policy of Macaulay by encouraging educational institution in vernacular too. மெக்காலே என்ன சொல்லியிருப்பாரு, ஆங்கில வழி கல்வியை கொடுங்க, ஆங்கிலத்திலேயே டீச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? பட் டல்ஹவுசி என்ன பண்ணியிருப்பாரு, அதை மாடிஃபை பண்ணிட்டு வெர்னாக்குலர் எஜுகேஷனாக கொடுத்துருப்பாங்க. He also agreed to the principle of grants in aid to private effort irrespective of caste or creed. பிரிட்டிஷ் பீப்புள் பண்ணதில் ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாதி வேற்றுமைகள் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. சரியா? நம்ம இந்தியன் கல்ச்சர் படி
ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது. அவங்களுக்கு வேதங்கள் மறக்கப்பட்டுச்சு இல்லையா, மறுக்கப்பட்டுச்சு இல்லையா, சூத்திரர்களுக்கும் பெண்களுக்கும் வேதம் கற்கக்கூடிய உரிமை கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்ப இதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு படிச்சு என்ன பண்ண போறா, இல்ல பெண்களுக்கு ஏன் கல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அண்ட் இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் ஏன் கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமை இருந்திருக்கு. பட் இந்த பிரிட்டிஷ் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே அவங்க பார்க்கல, இது அவங்களுக்கு பெருசா ஏதாவே தெரியல. சரியா? ஸோ எல்லா தரப்பு மக்களும் எல்லா பாலினத்தை சேர்ந்தவர்களும் கல்வி கற்கலாம் அப்படிங்கிற நிலைமை இப்போ வந்து உருவாக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தால பிரச்சனை வருதோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தால நல்லது நடக்கும். சரியா? ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மூட நம்பிக்கைகளா இருக்கட்டும், ஜாதி பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், பெண்களுக்கான கொடுமைகளா இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருக்கும். சரியா? அவங்க வந்தனாலதான் அப்படிங்கிறது கிடையாது, இந்தியன்ஸோட பங்கும் அதுல அதிகமா இருக்கு. ஜஸ்ட் அவங்க வந்து அதை என்ன செஞ்சுட்டாங்க, சப்போர்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். மெக்காலே இவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, இந்தியன் எஜுகேஷனை பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. சரியா? நான் சொன்னேன் இல்லையா, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் சிலர் பார்க்கும்போது ஏன்டா அவர் இப்படி இருக்கிறாரு, வில்லன் மாதிரி நமக்கு தோணுன்னு. இப்போ நாம இந்த நோட்டை பார்க்கும்போது இவர் நம்ம வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அது என்னன்னு பார்க்கலாம். மெக்காலே found nothing good in Indian literature, philosophy and medicine. இந்தியன் லிட்ரேச்சரையும் சரி, ஃபிலாசபிலையும் சரி, மெடிசனையும் சரி அவர் வந்து நல்லவா எதையுமே பார்க்கல. மெக்காலே இன் ஹிஸ் மினிட் இன் 1835, மினிட் அப்படிங்கிறது என்னன்னா அவர் வெளியிட்ட அந்த ரிப்போர்ட் தான். சரி, மினிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரிப்போர்ட் மாதிரி. ஐ ஹாவ் நோ நாலேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஆர் அரபிக். எனக்கு வந்து என்ன தெரியாது, சான்ஸ்கிரிட்டும் தெரியாது, அரபிக்கும் தெரியாது. பட் ஐ ஹாவ் ரீட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி செலிப்ரேட்டட் அரபிக் அண்ட் சான்ஸ்கிரிட் ஒர்க். ஆனால் அரபிக்லையும் சான்ஸ்கிரிட்லையும் பெருசாக பேசப்பட்ட ஒர்க்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், டிரான்ஸ்லேட் பண்ண வெர்ஷன்ஸை வந்து நான் படிச்சிருக்கேன். ஐ ஹாவ் கன்வர்ஸ்ட் போத் ஹியர் அண்ட் அட் ஹோம் வித் மென் distinguished by their proficiency in the European tongues. I have never found one among them who could deny that a single shelf of a good European library was worth the whole native literature of Indian and Arabia. அவர் என்ன சொல்றாரு, ஒரு சிங்கிள் ஷெல்ஃப் ஆஃப் யூரோப்பியன் லைப்ரரி, சரியா, குட் புக்ஸ், ஒரு ஷெல்ஃப்ல இருக்கக்கூடிய யூரோப்பியன் புக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாம், ஹோல் நேட்டிவ் லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் அரேபியாவுக்கு ஈக்குவலாமா. சரியா? ஸோ அந்தளவுக்கு அவர் சொல்றாரு. அதாவது இந்தியன் லாங்குவேஜ்லையும் சரி, அரபிக்லையும் சரி எந்த விதமான ஸ்பெஷாலிட்டி நான் பார்க்கல, அந்த எல்லா லிட்ரரி ஒர்க்ஸும் நம்ம யூரோப்பியன் லாங்குவேஜோட ஒரு ஷெல்ஃப் லைப்ரரிக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. The question now before us is simply whether, when it is in our power to teach this language, we shall teach languages in which, by universal confession, there are no books on any subject which deserve to be compared to our own, whether when we can teach European science, we shall teach systems which by universal confession, wherever they differ from those of Europe, differ for the worse, and whether when we can patronize sound philosophy and true history, we shall countenance at the public expense medical doctrines which could disgrace an English farer, astronomy which would move laughter in girls at an English boarding school, history abounding with kings 30 feet high and reigns 30,000 years long, geography made of seas of turtle and seas of butter. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளை கலாய்க்கிறாரு. அதான் சரியா, வேற ஒன்றும் அவங்க பண்ணல. என்ன சொல்றாரு, இந்தியன் புக்ஸில் வந்து என்ன செய்யல, ஒன்றும் இல்லை, டீச் பண்ணுறதுக்கான சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய புக்ஸ் இல்லை. அப்போ நம்ம எதுக்கு இந்த இந்தியன் அண்ட் அரபிக் புக்ஸை பற்றி உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், யூரோப்பியன் சயின்ஸை டீச் பண்ணலாம். அண்ட் நம்மளோட டீச்சிங் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், யூனிவர்சல் கன்ஃபெஷன் நம்ம நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், இந்த பீப்புளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட புத்தகத்தில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி எந்த புத்தகங்களும் இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறா வராங்க அப்படின்னா, நம்மளோட மெடிக்கல் டாக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளோட ஆஸ்ட்ரானமியாக இருக்கட்டும், எல்லாமே மூட பழக்க வழக்கங்கள் இருந்தது. இதெல்லாம் நம்ம பிரிட்டிஷ் ஸ்கூலில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பார்த்தா கூட என்ன செஞ்சிருவாங்க, சிரிச்சிருவாங்க இதை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா 30 அடியில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் 30,000 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. ஜியாகிரபி எப்படி சொல்றாங்க, கடல் வந்து எப்படி இருக்கு, பார்க்கடலா இருக்கு. நம்ம பார்க்கடல் சொல்லுவோம் இல்லையா, ஸோ பட்டர்ல சி இருக்கு, பார்க்கடல் பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜியாகிரபி இருக்கு. இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பிள்ளை கூட என்ன செய்யும், சிரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கலாய்க்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது ஒரு பக்கம் மூட நம்பிக்கையே இருந்தாலும் கூட இது எல்லாமே நம்ம புலமை தானே. ஸோ இது எல்லாமே
இன்னொருத்தங்க நம்மளை கலாயக்கூடாது, அவ்வளோ நம்ம நம்மளை கலாய்ச்சிக்கலாம், அது வேற விஷயம். இன்னொருத்தங்க நம்மளை கலாயக்கூடாது. பட் மெக்காலே என்ன செஞ்சிருப்பாரு, அதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மூட நம்பிக்கை சம்மந்தப்பட்ட எஜுகேஷனாக இருக்குது. ஸோ இதை அவங்களுக்கு டீச் பண்ணுறதுனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. பெட்டர் நம்மளோட சயின்ஸை வந்து என்ன செய்யலாம், பீப்புளுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்னு மெக்காலே சொல்கிறாரு. It is said that the Sanskrit and the Arabic are the languages in which the sacred books of 100 millions of people are written, and that they are on the account entitled to peculiar encouragement. Assuredly, it is the duty of the British government in India to be not only tolerant but neutral on all religious questions. இந்த இடத்துல ஒரு நியாயமான ஒரு கருத்து தெரிவிக்கிறது. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் பற்றின புக்கு வந்து எந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்லேயும் அரபிக்லேயும் தான். வேதங்கள் சான்ஸ்கிரிட்டில் இருக்கும் அண்ட் இஸ்லாமியம் சம்மந்தப்பட்ட நூல்கள் எல்லாம் அரபிக்கில் இருக்குது. ஸோ இது நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து மதத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே பிரிட்டிஷ் வந்து என்ன செய்யணும், செக்யுலராக இருக்கணும், மதம் சார்பற்று இருக்கணும். ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம என்ன செய்யலாம், நம்ம மொழியில் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. We abstain and I trust shall always abstain from giving any public encouragement to those who are engaged in the work of converting the natives to Christianity. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், செக்குலராக தான் இருக்கிறோம் அண்ட் நேட்டிவ் பீப்புளை கிறிஸ்டியன் மதத்துக்கு மாற்றுறவங்க கூட நாங்கள் செய்கிறோன்னா நாங்கள் அவங்கள வந்து என்ன செய்கிறோம், அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். And while we act thus, can we reasonably or decently bribe men out of the revenues of the state to waste their youth in learning how they are to purify themselves after touching it as or what text of the Vedas they are to repeat to expiate the crime of killing a goat. பட் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தவறிழைக்கக்கூடாது. எதுக்கு, ஒரு யூத்தை வந்து அதாவது இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களை ஒரு தவறான நாலேஜை கற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து வழி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வேதங்களில் என்னதான் சொல்லியிருக்காங்களா, ஒரு கழுதையை தொட்டுட்டோம்னா அதை எப்படி அந்த தீட்டை கழிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், பியூரிஃபை தெம்செல்ஸ், ஒரு யாரையாவது தொடக்கூடாதவங்கள தொட்டுட்டோம்னா அந்த தீட்டை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், ஒரு கோட் ஒரு ஆடை கொண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன மந்திரம் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் மட்டும்தான் இந்தியன் புக்ஸில் இருக்குது. ஸோ இதை சொல்லி கொடுத்து யூத்தோட காலங்களை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்காலே சொல்கிறாங்க. We must at present do our best to form a class who may be interpreters between us and the millions who we govern. A class of persons Indian in blood and color but English in taste. அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷனை கொடுத்து நம்ம அவங்கள வந்து நமக்கு சாதகமாக மாற்றிக்கூடாது. இப்போ பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எஜுகேஷன் நமக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க நம்ம கல்வி கற்றுக்கணுங்கிற ஆசை இல்லையா, இல்லை, அவங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது. இங்கிலாந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கண்ட்ரி தான் இல்லையா, ஒரு சின்ன கண்ட்ரி தான், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனும் கம்மி தான், பட் அவங்களுக்கு உலகம் முழுக்க காலனிகள் இருக்குது. ஸோ எல்லா இடத்துக்குமே பிரிட்டிஷ் பீப்புளையே போய் அப்பாயிண்ட் பண்ணி வேலைகளை செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்தியன் பீப்புள், லோக்கல் பீப்புளோட ஹெல்ப்பும் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, லோக்கல் பீப்புளுக்கு நம்ம எஜுகேஷனை கொடுத்து இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர், நிறத்துலையும் ரத்தத்துலையும் இந்தியனாக இருக்கிறவனும், ஆனால் அவங்களோட டேஸ்ட்டில் அவங்களோட நடவடிக்கைகளும் அவங்களுக்கு பிடிச்சதும் யாராக இருக்கணுமா, இங்கிலீஷாக இருக்கணும். சரியா, அதான் ஜஸ்ட்டு இங்கிலீஷ் இந்தியன் பீப்புளாக இருக்கணும், ஆனால் மூளை யாரோட தான் இருக்கணும், இங்கிலீஷ் பீப்புளாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு பீப்புள் தான் நமக்கு தேவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. English in taste, in opinions, in morals and in intellect. To that class, we may leave it to refine the vernacular dialects of the country, to enrich these dialects with terms of science borrowed from the Western nomenclature, and to render them by degrees fit vehicles for conveying knowledge to the great mass of the population. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களோட லாங்குவேஜில் எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நம்மளோட லாங்குவேஜையும் நம்மளோட எஜுகேஷன் அண்ட் சயின்ஸையும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க நமக்கு வேலை செய்யக்கூடிய இந்தியனைஸ்டு பிரிட்டிஷ் ஆங்கிலிசைஸ்டு இந்தியன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெக்காலே சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அமல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் என்ன பண்ணுறாங்க, இல்லை வெர்னாக்குலர் லாங்குவேஜ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் கல்வியோட நிலைமை வந்து இருக்குது. ஸோ மீதி என்னென்ன செக்டாரில் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.